பரலோக அரசாங்கம் அதை பார்த்து அற்புதமான வேலையை இந்த பூமியில உயரத்துல கொண்டு போயிட்டு உயர்த்தி வச்சிரும் பரலோக அரசாங்கம். அதுதான் நம்ம சாமுக்கு பரலோக அரசாங்கம் செஞ்சிருக்கு. நைட்டு 1:30 மணி ராத்திரி கூட வாட்ஸ்அப்ல மெசேஜ் சாம் போட்டு நாளைக்கு உரிய அந்த வேத பகுதியும் இதுவும் அனுப்புங்க. எப்போ? நைட்டு 1:30 மணிக்கு நான் பார்த்துக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு கருத்தா, ஒரு சின்சியரா, ஒரு சீரியஸா, உக்கரணத்துவமா, பொறுப்பா செய்யக்கூடிய ஒரு வாலிபனா தான் அவர் நான் அறிந்திருக்கிறேன். சிஎம்சில கண்டிப்பா ஒரு ஏஜுக்கு மேல என்ன பண்ண மாட்டாங்க. அப்பா சொன்னார்னா எந்த ஏஜ்லயும் எந்த இன்ஸ்டிடியூஷன்லயும் ஆவியானவர் நமக்கு ஒரு வேலையை ஆயத்தம் பண்ணி கொடுக்க முடியும் என்பதுக்கு அற்புதமான ஒரு சாட்சியாக தேவன் நமக்கு நம்ம சேம எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு சாட்சி, கீழே விழுந்தாங்க ஆனாலும் இங்க சாட்சியா நிக்கிறாங்க. கீழே விழுந்த உங்களை சாட்சியா கர்த்தர் நிக்க வைக்கிறதுக்கு அவர் என்ன செய்தாரு, என்ன தியாகம் செய்தாரு? கீழே விழுந்தாங்க. கீழே விழுந்த ஒரு ஆளை எந்த பலவீனமும், எந்த எலும்போடிப்பும், எந்த பிராண சேதமும், எந்த ரத்த சேதமும் வராதபடி இங்க சாட்சியா நிக்க வைக்கிறதுக்கு ஏசப்பா என்ன தியாகம் செய்தாருப்பா? நீங்க நானும் கீழே விழுந்தா கூட நமக்கு எந்த சேதமும் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அவரு சிலுவை போட்டுக்கிட்டு 3 முறை கீழே விழுந்தார். அவரு சிலுவை போட்டுக்கிட்டு 3 முறை கீழே விழுந்தார். அப்ப நாம கீழே விழுந்தாலும் நமக்கு ஒரு சேதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவரு கீழே விழுந்து நம்மளை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். நம்மளை சாட்சியா தூக்கி நிறுத்துவதற்காக தான் அவரு 3 முறை கீழவே விழுந்திருக்கிறாரு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் சரியான தியாகத்தை ஆண்டவராகிய இயேசு சுவாமி அவர் சிலுவையிலே என்ன பண்ணிட்டாரு? தியாகம் செஞ்சிருக்கிறாரு. 33 ஆண்டுகள் அவர் செய்த தியாகங்கள் மட்டும் தான் இன்றைக்கு நம்ம உயிரோடு இருப்பதற்கும் நிற்பதற்கும் நிர்மூலமாகாத இருப்பதற்கும் ஒரே மூல காரணம், அடிப்படை காரணம், அஸ்திபார காரணம், முக்கியமான காரணம், விசேஷமான காரணம். பரிசுத்த வேதாகமத்துல ஏசப்பாவை காட்டி கொடுத்தானே ஒரு மனுஷன், அவன் பேர் என்னப்பா? அவன் ஊர் என்னப்பா? காரியோத்து தான் அவர் ஊரு. அவர் ஊர் பேர் என்னது? காரியோத்து தான் அவர் ஊரு. காரியோத்தை சேர்ந்த யூதாஸ். பைபிள்ல இந்த ஒரு யூதாஸ் தான் இருக்கிறாரா? வேற எதனா யூதாஸ் இருக்கிறாங்களாப்பா? பைபிள்ல இந்த ஒரே யூதாஸ் தான் இருக்கிறாரா? வேற யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யூதாஸ் இருக்கிறாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பைபிள்ல? இல்ல. அப்படிதானே? இருக்காங்களா இல்லையா? ஒண்ணு தலைய எதுவுமே ஆச்சுன்னா நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். உங்களுக்கு புரியல? நமக்கு தெரிஞ்ச ஒரே யூதாஸ் தான் நம்ம இயேசு சாமி என்ன பண்ணாரு? ஆட்சி கொடுத்தாரு. உனக்கு தெரிஞ்சு பைபிள்ல வேற யாராவது யூதாஸ் இருக்குங்களா? ஆமாவா இல்லையா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நான் சத்தமா பேசினா உடனே யாராவது ஞாபகம் கையை உயர்த்தி உண்ட குறைங்க அப்படிங்களா? சத்தமா நான் பேசக்கூடாது. தூங்குற மாதிரி தாளாட்டுற மாதிரி தான் நான் பேசணும்னு முடிவோடு வந்துக்கிறேன். நீ தூங்குறதுனா நீ தூங்கலாம். கர்த்தரோட ஒரு சொப்பனத்துல என்ன பண்ணுவோம் வந்து பேசுவார். அதனால ரொம்ப மெதுவா உன்னை தாளாட்டுற மாதிரியே தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். மெதுவா கதை சொல்ற மாதிரி. அப்பதான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரிய வைக்கணும்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 37வது வசனம். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி
தன்னை பின்பற்றும்படி ஆ. அநேக ஜனங்களை இழுத்தான். ஆ. அவனும் அழிந்து போனான். ஆ. அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். கலிலேயா அப்படின்னு ஒரு ஊர், கலிலேயான்னு ஒரு ஊர் இஸ்ரவேல் நாட்டுல. கலிலேயா அப்படின்றது அங்க உள்ள ஒரு சிறப்பான கடலுடைய பேர். அந்த கடல் தண்ணிய அப்படியே நம்முடைய கையால மொண்டு குடிக்கலாம். நேரடியா கடல் தண்ணிய எந்த விதமான ப்ராசஸும் பண்ணாம, வடிகட்டுதல ப்ராசஸும் பண்ணாம அப்படியே நேரடியா அள்ளி குடிக்கலாம், மொண்டு குடிக்கலாம். அந்த கலிலேயா கடல் முழுவதும் இருக்கிற நீர் நல்ல நீர், அதாவது நன்னீர் நிறைந்த கடல். அதே இஸ்ரவேல் நாட்டுல சமக்கடல், அதாவது உப்பு கடல் அப்படின்னு ஒரு கடல் இருக்கு. அந்த உப்பு கடலை மொண்டு குடிக்கவே முடியாது. அதனுடைய விசேஷம் என்னன்னா, அந்த கடலை நம்ம போய் குதிச்சாலும் நாம என்ன பார்க்க மாட்டோம், மூழ்க மாட்டோம், மிதக்குவோம். அது எப்படிப்பா ஒரு கடல்ல குதிச்சா மிதக்குவோம்னா, இஸ்ரவேல் நாட்டுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் நீ ரெடி பண்ணிக்கங்க, உன்னை அழகா நான் கூட்டு போயிட்டு தூக்கி அதை போட்டு காட்டுறேன், இல்லைன்னா நீயே குதிச்சு பார்க்கலாம். இந்த கலிலேயா அப்படின்றது ஒரு கடல். இந்த கலிலேயா அப்படின்ற கடல் சிறப்பு வாய்ந்த கடல். இந்த கடலை ஒட்டியே கலிலேயா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு மனுஷன் வாங்குறான். அவன் பேரும் என்னதான், யூதாஸ். இந்த ஊர் பேரோட சேர்த்து சொல்றதுக்கு காரணம், ஏற்கனவே ஒரு காரியோத் என்கிற ஊரை சேர்ந்த யூதாஸை பத்தி நமக்கு நல்லா தெரியும். 4 சுவிசேஷங்கள்ல அவர் பேர் வந்திருக்கு. முதலா அவருடைய பேரு மத்தேயு 10ஆம் அதிகாரம் தான் வருது. காரணம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் தான் 12 சீசன்ல அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. அதுல அவர் எத்தனாவது சீசன் தான், 12வது சீசன், கடைசி சீசன். காரியோத் ஊரை சேர்ந்த யூதாஸ் அப்படின்னு முடிக்கிறாரு, காட்டி கொடுத்த யூதாஸ் முடிக்கிறார். அப்போ இந்த கலிலேயா அப்படின்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஒரு மனுஷன் வாழ்றாரு. அந்த மனுஷனோட பேரு யூதாஸ். குடிமதிப்பு எழுதப்படுற நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ், அப்புறம் வாசிங்க, யூதாஸ் என்பவன் எழும்பி, கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி, இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, எழும்பி. கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி. இந்த யூதாஸ் எழும்பி, அப்புறம் வாசிங்க, தன்னை பின்பற்றும்படி, நல்ல கவனிங்க மக்களே, தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். இந்த 4 வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். இழுத்தார்கள் இல்ல, இழுத்தான். சிங்குலரா ஒரே ஆளு தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுக்கிறான். இந்த அநேக ஜனங்கள் யாரை பின்பற்றி கொண்டு போயிருந்தாங்க? அப்போஸ்தலனாகிய பவுலையும், அப்போஸ்தலனாகிய பேதுருவையும், அப்போஸ்தலனாகிய பர்னபாவையும், அப்போஸ்தலனாகிய அப்போலோவையும் ஜனங்க கூட்டம் கூட்டமா, சாரையா, மந்தையா, பவுஞ்சா, குடும்பமா இயேசு சாமியுடைய சீஷர்களை பின்பற்றி கொண்டு போயிருக்கிறாங்க. ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷன், சிங்கிள் ஆளு, ஒத்த ஆளு பிசாசுனால எழுப்பப்படுறான். இந்த ஊரு கலிலேயா. கலிலேயாவை சுத்தி தான், கலிலேயா கடலை சுத்தி தான் இயேசு சாமி 22 அற்புதங்களை செய்தார். கலிலேயா கடலை சுத்தி மட்டும் எத்தனை அற்புதம் செய்தார் ஏசப்பா? 22 அற்புதங்களை செஞ்சாரு. எபிரேய எழுத்துக்கள் 22 எழுத்துக்கள், அதனால 22 அற்புதங்களை செஞ்சாரு. அதே கலிலேயா ஊர்லயே இந்த யூதாஸ் என்பவன் எழுப்புறான். அதனால கலிலேயனாகிய யூதாஸ் இதை பதிவு செய்யும். எந்த கலிலேய கடலை சுத்தி ஏசப்பா 22 அற்புதங்களை செஞ்சாரோ, 10 சீட்டுகளை தெரிந்து கொண்டாரோ, அதே கலிலேயா ஊர்லயே பிசாசு ஒருத்தனை எழுப்புறான். கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி, ஒரு ஆளு எழும்பி அநேக ஜனங்களை தன்னை பின்பற்றும்படி இழுத்தான். அப்போ
பின்பற்றும்படி, பின்பற்றுதல் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னப்பா? ஃபாலோயர்ஸ். இந்த ஸ்பிரிட் தான் வாலிப பிள்ளைகளை பிடிச்சிருக்கு. வாலிப பிள்ளைகளை பிடிச்சிருக்கு. ஏதாவது ஒரு வீடியோவை யூடியூப்ல ஆரம்பிச்சு, ஒரு சேனல் ஆரம்பிச்சு, அதில் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணி, எனக்கு 5000 ஃபாலோ இருக்கிறாங்க, 2000 ஃபாலோ இருக்கிறாங்க, 10,000 ஃபாலோவர் வந்துட்டாங்க, 20, 30, 50, 1 லட்சம், 2 லட்சம் சொல்றாங்க. அப்ப யூடியூப்ல உங்களை கவனிக்கும்படி, அநேக ஜனங்கள் உன்னுடைய சேனலை பின்பற்றும்படி, அநேக ஜனங்கள் உனக்கு ஃபேன்ஸா மாறும்படி அநேக ஜனங்களை நீ இழுக்கிற. அநேக ஜனங்களை உன்னை பின்பற்றும்படி என்ன பண்ற? இழுக்கிற. இது யாருடைய சுபாவம்? இது யாருடைய ஸ்பிரிட்? யாருடைய ஆவி அப்படின்னா இந்த கலிலேயனாகிய யூதாஸ் என்பவனுடைய ஆவிதான். இயேசு பின்பற்றி போகிற ஜனங்கள், அந்த ஜனங்களை தன்னை பின்பற்றும்படி அவன் இழுத்தால் இருக்கு. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தான் விசேஷமா இந்த செய்தி. ஏன்னா வாலிப பிள்ளைகளை குறிச்சு பாரமான ஒரு ஜபம் இப்ப நம்ம கேட்டோம். இந்த வாலிப பிள்ளைங்க செல்போன் அடிக்டா மாறி கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய நேரங்களை அதற்கு செலவழிக்க ஆரம்பிச்சு கடைசியில செல்போன்ல மணிக்கணக்கா நேரங்களை செலவு பண்றாங்க. கடைசியில ஒரு சேனலையே ஆரம்பிச்சிடறாங்க. ஏதாவது ஒரு வீடியோ, ஏதாவது ஒரு நடிச்சு, ஏதாவது ஒரு பாடி, ஏதாவது ஒரு டிராமா பண்ணி, ஏதாவது ஒரு அட்ராக்டா ஒரு காரியத்தை யூடியூப்ல காட்டி அநேக ஜனங்களை தன்னை பின்பற்றும்படி இழுக்கிற வேலையை நம்முடைய வீட்டு பிள்ளைகளே செய்ய ஆரம்பிச்சாங்க. ஈவன் நமக்கு தெரிஞ்சும் செய்யறாங்க, நமக்கு தெரியாமையும் செய்யறாங்க. யூடியூப்ல உனக்காக நீ ஃபாலோவர்ஸை ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் தயவு செய்து இந்த புதிய ஆண்டோட நீ கைவிட்டுடு. யூடியூப்ல உனக்காக ஃபாலோவர்ஸ் ஏற்படுத்தணுன்ற எண்ணத்தையும், உனக்கு நிறைய ஃபேன்ஸை ஏற்படுத்தணுன்ற எண்ணத்தையும், உனக்கு நிறைய ரசிகர்களை, உன்னை ரசிக்கிற, உன்னை விரும்புகிற அநேக மக்களை ஏற்படுத்தணும் அப்படின்ற அந்த பிசாசனுடைய எண்ணத்தையும் தயவு செய்து இந்த புதிய ஆண்டுல, புதிய மாதத்துல வாலிப செல்வங்களை நீங்க விட்டுடுங்க அப்படின்னு ஆவியானவர் உங்களுக்காக தான் பேசுறாரு. எத்தனை வாலிப பிள்ளைங்களுக்கு, இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு உங்க அப்பா நல்லா இருக்கணும், உங்க அம்மா நல்லா இருக்கணும். ஏசப்பா, எங்க அப்பாவுக்கு எந்த பிபி சுகரோ, என் மம்மிக்கு எந்த பிபி சுகரோ, எங்க அப்பா அம்மாவுக்கு, எங்க பேரண்ட்ஸுக்கு எந்த நோய் நொடியும் வரவே கூடாது, கடைசி வரைக்கும் பரிபூர்ண ஆயுஷ் நாட்களோட அவங்க இந்த பூமியில நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார நினைக்கிற வாலிப பிள்ளைங்க மட்டும் கையை தூக்க பார்க்கலாம். சரி, பெரியவங்களா ஒன்றும் பரவாயில்ல. உங்க அப்பா அம்மா இப்போ உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா உங்க அப்பா அம்மா கடைசி வரைக்கும் ஆரோக்கியமா உங்க கூடவே இருக்கணும்னு மனசார நினைக்கிற யாரா இருந்தாலும் கை தூக்கி பார்க்கலாம். பெரியவங்களோட பரவாயில்ல, எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணுங்க, என் கூட கடைசி வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கையை தூக்கி பார்க்கலாம். முக்கியமா வாலிப செல்வங்களுக்கு தான் இந்த கலிலேயனாகிய யூதாசை பத்தி அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள்ல எழுதப்பட்டது. நீங்க எந்த அளவுக்கு செல்போன்ல மூழ்கி 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 போயிட்டே இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு உங்க நேரத்தை செல்போன்ல அதிகமா செலவு பண்ணி கொண்டே இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க மம்மி டேடிக்கும் பிபி ஏறிட்டே இருக்கு. சுகர் லெவலு சொல்லுங்க சத்தமா, சுகர் லெவலு ஏறிட்டே இருக்குது. நீ செல்போனை அப்படியே பார்க்கறத குறைச்சு 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 பைபிளை திறந்து படிக்கிற வேலையையும், ஜெபிக்கிற வேலையையும், துதிக்கிற வேலையும் நீ செய்ய ஆரம்பிச்சா பிபினா ஆயிருங்க, குறைஞ்சு 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 நார்மலா வந்து. நான் செல்போனையும் பார்க்க மாட்டேன், பைபிளையும் பார்க்க மாட்டேன்னா நார்மலா பிபி அப்படியே லோ பிபி ஆகி மாறிடுச்சு. புரியுதா? அப்போ உங்க அப்பா அம்மாவுக்கு பிபி அதிகமாகிறதுக்கும் லோ பிபி ஆகி குறைந்து போகிறதுக்கும் காரணம் யார் மட்டும்தான் மகனே? இந்த பக்கம் திரும்பி பார்த்து சொல்றேன், யாருப்பா? உன் டேடிக்கு பிபி அதிகமாகிறதுக்கும் உன் டேடிக்கு பிபி குறைஞ்சி போறதுக்கு காரணம் யார் தான்? சொல்ல நான் மட்டும்தாங்க. எல்லாரும் சொல்லுங்க நான் மட்டும்தான். வாலிப பிள்ளை முக்கியமா சொல்லுங்க நான் மட்டும்தான்.
எங்க பேரண்ட்ஸ்க்கு, எங்க அப்பா அம்மாவுக்கு பிபி அதிகமாக்குறதே நான் தான். சொல்லுங்களேன் வாயை திறந்து. உண்மையை தானே சொல்றேன் நான். எங்க அப்பா அம்மாவுக்கு பிபி அதிகமாவது காரணமே நான் தான். எங்க அப்பா அம்மாவுக்கு சுகர் லெவல் ஏறது காரணமே நான் தான். எங்க அம்மா 24 மணி நேரத்துல 24 மணி நேரமும் வீட்டுல கத்திக்கிட்டே இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நான் மட்டும்தான். அப்படித்தானே? மம்மி ஏன் கத்துது? சும்மாவே கத்துறதுக்கு நான் பைத்தியமா? உன்னை ஒரு ஆளை போய் குழின்னு சொல்ற அந்த 2 வார்த்தைய காலையில ஏற்றதுல இருந்து 9 மணி வரைக்கும் எத்தனை முறை சொல்றாங்க சொல்லு. நீ எங்க இருக்கிறியா? நீ எங்க என்ற தள்ளுற. நான் என்ன சொல்றேன்னா, இந்த அம்மாமார்களுக்கு வீட்டுல ஸ்பீக்கர் இருக்கும், கண்டிப்பா ப்ளூடூத் ஸ்பீக்கர். இப்பெல்லாம் வியாபாரி என்ன பண்றாங்க, அப்பெல்லாம் தக்காளின்னு கத்தனா, வெங்காயம் கத்தனா, இப்ப அவன் என்ன பண்றான், எதுக்கு இந்த ஜனங்களை கத்தணும், ரெக்கார்ட் போட்டுக்கிறான். புரியுதா? அதே மாதிரி போய் குளிடா, வந்து சாப்பிடுடி, வந்து சாப்பிடுடா, ரெக்கார்ட் போட்டு வீட்டுல கத்திரிட்டோம். கத்திரி. இதுல இந்த அம்மா கத்துறது பார்த்தாம யாரையும் எழுப்புது. என்னங்க அவளுக்கு சொல்லுங்க, என்னங்க அவருக்கு சொல்லு. அவரு எந்திரிச்சோட டெய்லி சத்தம் விட்டா மட்டும்தான் அப்புறம் அவனுக்கு சுய நினைவே வருது. அவ்வளவு நேரம் மம்மி பரிதாபமா கத்துது. அது காதல அந்த ஆண் சத்தம் வந்த பிறகுதான் என்ன பண்றாங்க, ஆம்பளை பிள்ளையானாலும் சரி பெண் பிள்ளையானாலும் சரி போய் குளிக்கவோ சாப்பிடவோ ட்ரெஸ் அயன் பண்ணவோ போறாங்க. அப்போ உன் மம்மியை கத்த வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஜீவன் போற வைக்கிற ஆளே யாருதான் வீட்டுல? நீ மட்டும்தான். இந்த புதிய ஆண்டுல நீ எடுக்க வேண்டிய ஒரு சின்ன முடிவு, பெரிய முடிவா தெரியும் உன் கண்ணுக்கு, எங்க பாருங்க ஒரு சின்ன முடிவு தான். ஏசப்பா, இதுக்கப்புறம் இந்த புதிய ஆண்டுல இருந்து புதிய மாதத்துல இருந்து என் நிமித்தம் எங்க அப்பா அம்மா வீட்டுல எந்த காரணத்தை கொண்டும் கத்தக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, அவங்கள பதற்றப்படுத்தக்கூடாது. நான் ரொம்ப நேரம் செல்போன் பார்த்தது நிமித்தம் அவங்களுக்கு பிபி சுகர் அதிகமா ஏறி அவங்களுக்கு என் நிமித்தம் ஒரு பாதகமோ ஒரு பலவீனமோ ஒரு வியாதியோ ஒரு நோயோ ஒரு நொடியோ வரக்கூடாது, அதுக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன விண்ணப்பத்தை, ஒரு சின்ன தீர்மானத்தை, ஒரு சின்ன ஜபத்தை இந்த புதிய ஆண்டுல இந்த 4ஆம் தேதி உன் இருதயத்துல நீ எடுக்க வேண்டிய கடைசி காலம் இதுதான். உனக்கு ஏசப்பா அன்பா ஆவியானவர் சொல்ற அன்பா கட்டளை, ஆலோசனை, எச்சரிக்கையும் கூட. உங்க அப்பா அம்மா பரிபூர்ண ஆயுஷ்களோடு கூட உன்னை எப்படி பாசமா வளர்த்தாங்களோ அதே போல உனக்கு நல்ல ஒரு கணவனை திருமணம் பண்ணி வச்சு, உனக்கு ஒரு நல்ல மனைவியை திருமணம் பண்ணி வச்சு, உன்னுடைய கர்ப்ப பிறப்புகளையும் உன்னை பாசமா வளர்த்தது போலவே உன்னுடைய பிள்ளைகளாகிய உங்க அப்பா அம்மாவுடைய பேர பேத்திகளை அவங்களும் உனக்கு அழகா வளர்த்து கொடுக்கணும். அப்படின்னா நீ ரொம்ப 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 செல்போன் அடிக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரணும். செல்போன் பார்க்குற பழக்கத்தை, முக்கியமா உனக்குன்னு ஃபேன்ஸை, உனக்குன்னு ரசிகர்களை, உனக்குன்னு ஃபாலோவர்ஸை ஏற்படுத்துகின்ற எண்ணத்தை அடியோடு விட்டுரு. அல்லேலூயா. யூடியூப்ல ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தை தயவு செய்து விட்டுரு. டிவியில நாம வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தை தயவு செய்து விட்டுடு. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிரபலமா அக்கா அதுல வாசிங்க, மைக்ல வாசிங்க, எல்லாரும் கேட்க. பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும், எல்லாரும் சேர்ந்த நிலையில சொல்லாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? ரொம்ப முக்கியமான வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க, நாங்க பின்னாடி சொல்றோம். நீங்க மைக்ல சொல்லுங்க, நாங்க உங்க பின்னாடியே சொல்றோம். பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். தயவுசெய்து மறுபடியும் ஒரு சொல்லுங்க. பிரபலமா இருக்கிற விரும்புகிற எவனும்
அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். ஒன்றையும் செய்ய மாட்டான். கேமரா ஆசை உனக்கு வந்துருச்சுன்னா லெப்ட்ல ஒரு கேமரா வைப்பா, ரைட்ல ஒரு கேமரா வைப்பா, ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா வை, பேக்ல ஒரு லைட் போட்டு பேக்ல ஒரு கேமரா வை, தலைக்கு மேல ஒரு ட்ரோனை பறக்க விடு, தூரத்துல இருந்து எங்கிட்ட வரணும், எங்கிட்ட இருந்து மறுபடியும் தூரம் லாங் ஷாட்டும் மாத்தி மாத்தி என்ன பண்ணும் வரணும், ஃபேஸ் கிட்ட க்ளோஸ் ஷாட்ல எடு, இந்த ஃபவுண்டேஷன் போடுற, இந்த மேக்கப் போடுற, இதுல இங்க மை விடுற, இந்த இந்த கண்ணு ரப்பன் மேல ஏதோ ஒன்று டிராயிங் மாதிரி பண்ற, அது மாதிரி பண்றேன், இங்க பண்றேன், அங்க பண்றேன், இதிலேயே நீ கவனம் செலுத்துவே தவிர எதுல கவனம் வராதுன்னா, பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும் அந்த ரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். அந்த ரங்கத்துல நம்மளை என்ன செய்ய சொல்லி வேதம் சொல்லுது? என்னப்பா? நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அறக்கதவை பூட்டி உன் அந்தரங்கத்துல இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்ப அந்தரங்கத்துல நீ போய் செய்ய வேண்டிய காரியம் எதுன்னு வேதம் சொல்லுதுன்னா, ஜெபம் பண்ணு. அந்தகாரம்னா இருள், அந்தகாரம்னா இருள். அந்தரங்கம் அப்படின்னா யாருக்குமே தெரியாத ஒரு இடம். அந்தகாரம்னா இருள், அந்தரங்கம்னா யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியமான இடம். அந்தரம் அப்படின்னா மேலே இல்லாம கீழே இல்லாம அந்த பாதையை தொகுது. 3 வார்த்தைக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். அந்தரங்கம்னா யாருமே பார்க்காத ரகசிய இடம், அந்தரம் அப்படின்னா நடுவானில, அந்தகாரம்னா இருள். இந்த 3 வார்த்தைக்கு வித்தியாசம் தெரியாம நம்ம சொல்லிடக்கூடாது, மிக கவனம் பாருங்க. அப்போ பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும் அந்த ரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். அப்படின்னா இவன் பிரபலமாகும் போது, முதல்ல பிரபலமாகும் போது, ரொம்ப ஃபேமஸ் ஆகும் போது, ஃபாலோவர்ஸ் அதிகமாக அதிகமாக கமெண்ட் செக்ஷன் நம்மளை பத்தி புகழ்ந்து வர 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 நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா இல்ல துக்கமா இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? சாப்பிடும்போது ஒரு புடி அதிகமா சாப்பிடுவோமா, ஒரு புடி குறைவா சாப்பிடுவோமா? நடக்கும்போது வேகமா நடப்போமா, கொஞ்சம் மெதுவா நடப்போமா? பேசுற சத்தம் வால்யூம் குறைஞ்சிடுமா அதிகமாகுமா? நம்முடைய நடை, உடை, பாவனை, ட்ரெஸ், கோடிங், உட்கார்றது, எதிர்க்கு எல்லா ஸ்டைலுமே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இதுக்காக எந்த உணவும் ஸ்பெஷலா சாப்பிடல, எந்த இன்ஜெக்ஷனும் தனியா போட்டுக்கல. ஆனா நம்மளை புகழது நம்ம காதால கேட்டாலும் பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும் மாறும். இயேசுசாமி ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதை நீ 1000 டைமென்ஷன்ல யோசிக்கணும், அதுக்கு மேலேயே யோசிக்கணும். நான் சொல்ற ஒரு இயேசுசாமின்றதுனால ஒருவனுக்கு அவனுடைய புகழ்ச்சியே சோதனை, ஒருத்தனுக்கு அவனுடைய புகழ்ச்சியே. அப்ப யூடியூப்ல நீ வந்து கமெண்ட் செக்ஷன்ல உன்னை புகழ 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 அப்படியே நீ உயரமா பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். பிசாசு யார் மேல கோபமாக்குறானோ, யாரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்றானோ அவனை முதல்ல எங்க கொண்டு வருவான்? யூடியூப்ல கொண்டு வருவான், டிவியில கொண்டு வருவான், ஃபேமஸ் ஆக்குவான். அவனை பயங்கர டெக்கரேஷன் பண்ணி மேக்கப் போட்டு ட்ரெஸ் எல்லாம் வேற லெவல்ல போட்டு அப்படியே உயர்த்தி கொண்டே வருவான். உயர்த்துறான் தூக்குறான்னு பார்த்தா தூக்குறதுக்கு காரணம் என்னதான்? அவ்வளவு உயரத்தை தூக்கி கீழே போட்டு உன்னை கொலை பண்றதுக்காக பண்றதுக்காக. பிசாசுடைய ரகசியத்தை உனக்கு புரிய பண்றதுக்காக ரொம்ப தெளிவா நிதானமா பகுத்து உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம். பிசாசு ரொம்ப முட்டாள் தான். பிசாசு ரொம்ப அவன் பூர்ண ஞானம் உள்ளவன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நீங்க எப்படி முட்டாள்னா, பரலோகத்தில் இருக்கும்போது அவன் பூர்ண ஞானம் உள்ளவன், பழைய பேர் அவனுக்கு புரியுதா? பூர்ண அழகு உள்ளவன், பூர்ண ஞானம் உள்ளவன். பரலோகத்தில் இருக்கும்போது அவனுக்கு பேரு. அடித்து தள்ளப்பட்ட பிறகு அவன் பூர்ண ஞானம் உள்ளவன் கிடையாது. ரொம்ப முட்டாள், ரொம்ப பேதான். ஏசப்பாவுடைய அன்பினுடைய ஆழம், நீளம், அகலம் எதுவுமே புரியாதவன், கிருபை பத்தி சுத்தமா வெளிப்பாடே இல்லாதவன், சர்வ சங்கமாகிய சபைகளுடைய தரிசனங்களும் சர்வ திட்டங்களும் சர்வ செயல்களை சித்திப்பு பத்தி ஒண்ணுமே தெரியாத ரொம்ப ரொம்ப முட்டாளான். விழுந்து போன பிறகு நான் சொல்றேன், அவ்வளவு பெரிய ஞானியா இருந்தோம்.
ஆனா நம்மள வஞ்சிக்கிறது என்ன பண்றான்? அவனால முடிந்த அளவுக்கு காரியங்களை சொல்லி நம்மளுக்கு தந்திரமா நம்மளை இழுத்து கொல்ல பார்க்கறான். அவனுக்கு ஜோடியா கூட நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் ஆள் சேர்க்கிற வேலையை அவன் 24/7 செய்து கொண்டே இருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கலிலேயனாகிய யூதாசுடைய ஆவி நம்ம வாலிப பிள்ளைங்க மேல வந்துடக்கூடாது அப்படின்ற உள்ளத்துல ஆழத்துல ஒரு பாரத்தை, ஒரு ஏக்கத்தை, ஒரு 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 ஆவிக்குரிய துக்கமான ஒரு காரியத்தை ஆவியானவர் கொடுத்தபடினால உங்கள்கிட்ட ரொம்ப நிதானமா பேசிக்கணும். இந்த புதிய ஆண்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிசுத்தத்தின் ஆண்டு. ஏன் அப்படின்னா 2026 இந்த ஆண்டு. இந்த 26 அப்படின்னா பரிசுத்த வேதாகமத்துல யாவே அப்படின்னு அர்த்தம். யாவே அப்படின்ற வார்த்தைக்கு எபிரேய பாஷையில 4 எழுத்து தான். ஃபர்ஸ்ட் எழுத்து யோதுன்னு ஒரு எழுத்து, ரெண்டாவது எழுத்து ஹே அப்படின்னு ஒரு எழுத்து, மூணாவது எழுத்து வாவ் அப்படின்னு ஒரு எழுத்து, நாலாவது எழுத்து மறுபடியும் ஹே. யோத் ஹே வாவ் ஹே. இந்த 119ஆம் சங்கீதத்துல 22 எபிரேய எழுத்துக்கள் இருக்கும். அதுல 10வது எழுத்து தான் என்னது? யோத். 5வது எழுத்து தான் ஹே. 6வது எழுத்து தான் வாவ். மறுபடியும் 5வது எழுத்து தான் ஹே. அப்ப 10வது எழுத்து, 5வது எழுத்து, 6வது எழுத்து, மறுபடியும் 5வது எழுத்து. அப்ப கூட்டுக்கு பார்க்கலாம். ஒரு 10, ஒரு 5, ஒரு 6, மறுபடியும் ஒரு 5. எத்தனை வருது? அப்ப யாவே அப்படின்னு சொன்னா 26 அப்படின்னு யூத மக்கள் புரிஞ்சுப்பாங்க. யூத மக்கள் தங்கள் வாயால ஒரு நாளும் யாவேன்னு சொல்ல மாட்டாங்க, யெகோவான்னு சொல்ல மாட்டாங்க. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், அவர் பேரை சொல்றது கூட எங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு தேவனுக்கு அதிகமா பயப்படுற ஒரு விசேஷித்த இனம் தான் யூத இனம். அதனால 26 இந்த கிரகோரியன் காலண்டர் பிரகாரம் இருந்தாலும் பரவாயில்ல, 26 அப்படின்னாவே யாவே. அப்ப யாவே அப்படின்னா அவருடைய சிறப்பு என்னன்னா அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் எழுதின வேதம் பரிசுத்த வேதாகமம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். எனக்கு தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆண்டு நம்ம எல்லாருக்கும் பரிசுத்தமான ஆண்டு. இந்த ஆண்டு எல்லாருக்கும் பரிசுத்தமான ஆண்டு. இந்த கலிலேயனாகிய யூதாசுடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்குமேயானால் நமக்காக அநேக ஃபேன்ஸ்களையும் ரசிகர்களையும் பின்பற்றக்கூடிய ஃபாலோயர்ஸையும் நம்ம உண்டு பண்ணலான்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குமேயானால் அந்த எண்ணத்தை இந்த வருஷத்தோட இந்த மாசத்தோட நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடணும்? விட்டு ஓயணும். அல்லேலூயா. இவன் இந்த யூதாஸ் எழும்பி அநேக ஜனங்களை தன்னை பின்பற்றும்படி இழுத்தான்னு வாசிக்கிற அடுத்த லைனு, அவனும் அழிந்து போனான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பி இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. அநேக ஃபாலோயர்ஸ் நம்ம கிரியேட் பண்ண நினைச்சா அவனும் அழிந்து போனான். அப்புறம் அவனை நம்பி இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அவனை நம்பி இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டாங்க. ஒரே இடத்துல இல்ல, சிதறடிக்கப்பட்டாங்க. வேதம் முதல் முறையா தெய்வம் யார எங்க இருந்து வச்சு சிதறடிச்சாரு? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் யோசிக்க வேண்டாம். பாபேல கட்டும் போதுதான் அவங்களுக்கு ஒரே பாஷையா இருந்துச்சு. பாஷைகளை தாறுமாற என்ன பண்ணாரு? சிதறடித்தாரு. தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை ஒரு கூட்டம் செய்ய ஆரம்பிச்சு அவர் என்ன பண்ணுவாரு? சிதறடிச்சுருவாரு. அதுக்கான ஆதாரம் தான் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் பாபேல் கட்டும் போது. அப்போ இந்த கலிலேயனாகிய யூதாஸ் தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுக்கிறான். இவனும் அழிந்து போறான். இவனை நம்பி வந்தவர்கள் என்ன பண்றாங்க? சிதறடிக்கப்பட்டு போறாங்க. அப்ப இந்த கலிலேயனாகிய யூதாஸை பின்பற்றி வந்த அத்துணை ஜனங்களையும் கர்த்தரே சிதறடிக்கிறாரு, சிதறடிக்கிறாரு. இவன் முதலாவது யூதாஸ். இவன் கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி, அதை பத்தி அப்புறமா பேசலாம். எழும்பி வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். 37ஆம் வசனம் தானே வாசிங்க. இப்ப அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க. ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே, என்னப்பா? இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி, இங்கேயும் பாருங்க, எழும்பி, தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள்.
அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். இவன் பேர் என்னப்பா? எல்லாம் கவனிங்க. இவன் பேர் என்னது? இவன் பேரு தெயுதாஸ் இல்ல, இவன் பேரும் யூதாஸ் தான். இவன் பேரும். அப்ப தே ஏன் வந்திருக்கு அப்படின்னா, தே அப்படின்னா இங்கிலீஷ்ல தி த அப்படின்னு அர்த்தம். இவன் பேரு யூதாஸ் தான். ஆனா இவன் பேருக்கு முன்னாடி என்ன வார்த்தை சேர்த்துக்கிறான்? த யூதாஸ், தி யூதாஸ். இந்த தீன்ற வார்த்தையை நம்ம எதுக்காக சேர்ப்போம் அப்படின்னா, எந்த ஒரு பொருள் எந்த ஒரு காரியம் யுனிக்கோ அதுக்கு ஈக்குவலா ஒரு காரியம் இல்லையோ அதுக்காக தான் இங்கிலீஷ்ல என்ன சேர்ப்போம்? த அப்படின்னு சேர்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், த சன் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதுக்கு ஈக்குவலா ஒண்ணு கிடையாது. த மூன் யூனிக், ஒரே ஒரு நிலா தான், அது ஈக்குவலா இன்னொரு நிலா கிடையாது. பூமிக்கு துணைக்கோள் ஒன்னே ஒண்ணுதான். பூமிங்கிற கிரகத்துக்கு ஒரே ஒரு துணைக்கோள் தான் நிலா. பைபிளை மட்டும்தான் த புக் அப்படின்னு சொல்ல முடியும், ஏன்னா இது ஈக்குவலான ஒரு புஸ்தகம். அப்ப எது தனித்துவம் வாய்ந்ததோ, எது விசேஷமானதோ, எது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா யூனிக்கா இருக்கோ அதுக்கு மட்டும்தான் தி த அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த யூதாஸ் எல்லா மனுஷரை விட தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்ற சுபாவம் உள்ளவன். தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்ற, தனக்கு ஈக்குவலா ஒரு ஆளே கிடையவே கிடையாது அப்படின்னு அவன் நினைச்சு யூதாஸ் அப்படின்ற பேருக்கு முன்னாடி என்ன சேர்த்துக்கிட்டான்? அவ்வளவு டேஞ்சரஸ் பர்சனாலிட்டின்னு பாருங்க. தி யூதாஸ், த யூதாஸ் அப்படின்னு சேர்த்துக்கலாம். த யூதாஸ் சேர்த்து சொன்னதான் என்னது? தெயுதாஸ். த யூதாஸ் அப்படின்னு சேர்த்து சொன்னதான் தெயுதாஸ். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல வசனம் என்ன சொல்லல, அப்படியே கவனிங்க. சிம்சோன் என்கிற பராக்கிரமசாலி ஒரு ஸ்திரீயோட மடியில போய் கிடந்தான். அந்த ஸ்திரீயோட பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க. அவங்க பேரு தெலிலா கிடையாது, தி லைலா. அவங்க பேர் என்னது? தி லைலா. அவங்கள போல ஒரு அழகு யாருமே இல்ல அப்படின்றதுனால அவங்களே லைலான்ற அந்த பேருக்கு முன்னாடி என்ன சேர்த்துட்டாங்க? தி சேர்த்து சொல்லும் போது தெலிலா, தெலிலா அப்படின்னு வந்துச்சு. இந்த தெலிலான்ற பேரை நீங்க மிரர்ல பாத்தீங்கன்னா என்ன பேரை தெரியும்? லலிதா அப்படின்னு தெரியும். வீட்டுல போய் பாருங்க, தெலிலா அப்படின்னு இங்கிலீஷ்லயே தமிழ்லயே எழுதினா பாருங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா லலிதா அப்படின்னு வரும். அதுக்காக லலிதா பேர் வச்சோம்னா அப்படி தப்பானாலும் நினைச்சிடாத. அந்த பேருடைய முறைமை, இவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய முறைமைகளை பத்தி உங்களுக்கு விளக்கி சொல்ல நாங்கள் கடன் போட்டுருக்கிறோம். அப்போ இந்த தெளிலான்னு மிரர்ல பார்த்தா லலிதான்னு வரும். உங்க அப்பா அம்மா தாத்தா படி தெரியாம என்ன பண்ணிருப்பாங்க? நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். அப்போ இந்த தெளிலா எப்படி தி லைலாவோ அதே மாதிரி இந்த யூதாஸும் தி யூதாஸ் சேர்த்து சொன்னா தெயுதாஸ். இவன் சுபாவம் என்னன்னா தன்னை பெரியவனாக காட்டிக் கொள்வான். எங்க டிவில, யூடியூப்ல, ஃபேஸ்புக் வந்து யாருடைய கட்டுப்பாடுல இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிசாசுடைய கட்டுப்பாடுல இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஏன் அதுக்கு பேரு ஃபேஸ்புக்னு வச்சிருக்கிறான்? ஃபேஸ்புக் ஏன் வச்சிருக்கிறான்? ஃபேஸ் அப்படின்னு நீங்க பைபிள் இது நோட்ல எழுதுங்களா? ஃபேஸ். யாத்திராகமம் 33:14 வாசிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகம், அது மட்டும் ஃபேஸ்க்கு எழுதுங்க. சமூகம். அந்த சமூகத்துல சா மட்டும் மறைச்சிட்டு படிங்க. சமூகம்னா என்ன? தேவ சமூகம்னா என்னன்னா தேவனுடைய முகத்தை பார்க்கிற இடம். தேவ சமூகம்னா என்ன? தேவனுடைய முகத்தை பார்க்கிற இடம். அப்போ மோசே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்துல போயிட்டு ஜனங்களுடைய பிரச்சனை யாருக்கிட்ட சொல்லுவாரு? தேவன்கிட்ட சொல்லுவாரு. தேவனை முகமுகமா தரிசனத்துக்கு போல மோசையை போல யாருமே கிடையாதுன்னு தான் ஒவ்வொரு கடைசி சொல்லி முடிக்கிறது. அப்போ எப்பொழுதுமே தேவனுடைய முகத்தை முகமுகமா தரிசிக்க முடியாது யார் தான்? அதனால தான் அதுக்கு பேரு தேவ சமூகம். சமூகம் வந்தது காரணம் தேவனுடைய முகம் அங்க போனா பார்க்கலாம். அப்ப தேவ சமூகம் அதை நம்ம பார்க்க முயற்சி கூடாது. தேவ சமூகத்துல போயிட்டு அவருடைய முகத்தை பார்க்க நம்ம முயற்சி கூடாதுங்கிறதுக்காக தான் பிசாசு ஃபேக்கா
கவுண்டர் ஃபிட்டா, டூப்ளிகேட்டா, ஆல்டர்னேட்டிவா அவன் அறிவு பிரகாரம் பயன்படுத்துறது தான், கிரியேட் பண்ணது தான் இந்த முகநூல் பக்கம் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்கில் ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா தயவு செய்து நீ இப்பவே நீ முடிவு பண்ணிக்கோ, உனக்கு தீர்க்க தரிசனம் இல்லை, இதுதான் உன்னுடைய தன்மைன்னு உங்களுக்கு ரகசியங்களை சொல்லி கொடுக்குறோம். ஃபேஸ்புக்கில் டெய்லி நீ பார்த்துட்டே இருக்கிற அப்படின்னா வர 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 தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய முகம் ரொம்ப அந்தகார இருளை போல கொடூரமா, இருட்டா, இருளா, காரிருளா, மரண இருளா அதே மாறிட்டே வந்து. ஏன் இந்த வேர்டு வந்துச்சு, ஏன் இந்த பிளாக் வந்துச்சு, ஏன் இந்த கருணை வந்துச்சு, ஏன் அப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா உன் முகம் பிசாசுடைய முக சாயல் மாதிரி மாறிட்டே வந்து. நீ விரும்பினாலும் விரும்பினாலும் அந்த வெளிச்சத்துடைய தன்மை அந்த மாதிரி, அந்த வெளிச்சத்துடைய தன்மை அந்த மாதிரி. செல்போன்ல வரக்கூடிய வெளிச்சத்துக்கு பேர் பைபிள் என்ன சொல்றது தெரியுமா? என்ன தெரியுமா சொல்றது? இந்த வசனம் எங்க இருந்து தேடி கண்டுபிடிச்சுக்கோ, நீதிமொழிகள் தான் இருக்கு. துன்மார்க்கன் போடும் வெளிச்சம். சூப்பரா அந்த வார்த்தை சொல்றேன். அந்த வசனம் உனக்கு கேள்விப்பட்டிருக்கு, தெரியுது. அந்த வசனம் என்னன்னு பார்த்துக்க மக்கள். அப்புறமா துன்மார்க்கர் போடும் வெளிச்சம். ஒரு வெளிச்சத்துக்கு பேரு வேதம் பாவம்னு சொல்லுது. ஒரு வெளிச்சத்துக்கு பேரு வேதம் பாவம்னு சொல்லுது. லிட்டரலா, பொதுவா, ஜெனரலா வெளிச்சம்னு சொன்னாவே அதை நம்ம பிளெஸிங்னு சொல்லுவோமா, கர்ஸ், சாபம்னு சொல்லுவோமா? வெளிச்சம் இருந்தாவே அது ஆசீர்வாதம் நம்ம சொல்லுவோம். ஒரு வீடு வெளிச்சமாக இருக்குன்னா இந்த வீடு ஆசீர்வாதமான வீடுன்னு சொல்லுவோம். பொதுவா ஒரு வீடு இருட்டாவே இருந்துச்சுன்னா என்ன இது சாபம் போல அடிக்கடி இருட்டாவே இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வெளிச்சத்தை நம்ம ஆசீர்வாதம்ன்ற டைமென்ஷன் தான் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனா ஒரு விதமான வெளிச்சத்தை பிசாசு கிரியேட் பண்ணி ஜனங்க மத்தியில கொடுக்குறான். அந்த வெளிச்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்குது, ரொம்ப ஆர்வமா இருக்கு, பார்க்கறதுக்கு பார்க்க ஆசையா இருக்கு. அந்த வெளிச்சம் தான் நம்ம செல்போன்ல, லேப்டாப்ல, டாப்ல வரக்கூடிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்கு பேர் தான் பாவம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. துன்மார்க்கர் போடுகிற வெளிச்சமா. எப்படி தியேட்டர்ல போனா கூட வரக்கூடிய ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே வெளிச்சத்துல வருவாங்க. அவரை சுத்தி லைட்டிங் வச்சு தான் அந்த ஷூட்டிங் எடுப்பாங்க. அவங்க பார்க்க போற நம்ம எதுல இருப்போம்? இருட்டுல தான் இருப்போம். அப்போ துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே அப்படின்னு ஒரு வெளிச்சத்தை வேதம் பாவம்னு சொல்லுதுன்னா அந்த பாவம் தான் செல்போன்ல மணிக்கணக்கா நம்ம பார்த்து கொண்டிருக்கிற பாவம். பிசாசுடைய தந்திரங்களை வாலிப செல்வங்களாகிய உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விலைக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவரே இந்த பிசாசுடைய தந்திர வலையில நாங்க போய் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், தெரிஞ்சோ தெரியாமல போய் நாங்க மாட்டிக்கிட்டோம். ஆனா திரும்பி நாங்க வெளியே வந்தாதான் ஒண்ணு எங்களை காப்பாத்திக்க முடியும், ரெண்டு என் மம்மியை நான் காப்பாற்ற முடியும், மூணு என் டேடியை காப்பாற்ற முடியும், நாலு என்னுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸை காப்பாற்ற முடியும். குறைஞ்சபட்சம் தேசத்துக்காக போராடி ஜெபிக்கிறது ஒரு பகுதி, ஒரு விசேஷம், அது ஒரு பாரம், அது ஒரு அழைப்பு. ஆனா குறைஞ்சபட்சம் உன் குடும்பத்துல உன் அப்பா அம்மாவை நீ காப்பாற்றணும், உன் அண்ணன் தம்பியை, உன் அக்கா தங்கச்சி நீ காப்பாத்திக்கணும்னா உன்னை காப்பாத்திக்கணும். உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த தெய்வீக ஆலோசனைய ஆவியன் உன்னோட கூட பேசி கொண்டிருக்கிறேன். உன்னை நினைக்க 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 தான் உங்க அப்பா அம்மாவுக்கு ஆக்சிபிட் அதிகமாகுது, பிளேட்லெட்ஸ் அதிகமாகுது, ஹீமோகுளோபின் குறையிறது, ஏகப்பட்ட பிரச்சனை, கரோட்டின் லெவல் அதிகமாகுது, ஏகப்பட்ட பிரச்சனை. உங்க அப்பா அம்மாவுக்கு உன்னை பத்தி மட்டும் நினைக்கும் போதுதான் அப்படி எதிர்வு நரம்பு வெடிக்கல இன்னும் ஆண்டான். அப்ப ரொம்ப பாரத்தோடு உன்னோடு கூட பகிர்ந்து கொள்றேன். தயவு செய்து உங்க அப்பா அம்மா மேல நீ வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னா, உங்க அப்பா அம்மா நீ உண்மையாவே நேசிக்கிற அப்படின்னா, உங்க அப்பா அம்மா நீ உண்மையாவே லவ் பண்ற அப்படின்னா, இன்னைக்கே வீட்டுல போயிட்டு தயவு செய்து லிட்டரலா கிச்சன்ல ஓடி போய் உங்க மம்மிய, இல்ல டேடி ஆபீஸ்ல ஓடி போய் உங்க டேடிய அப்படியே அப்படி கட்டி பிடிச்சு அவங்க கழுத்துல முத்தமிட்டு, மம்மி டேடி இது வரைக்கும் நான் தெரியாம ஏதோ ஒரு செல்போன்ல மூழ்கி இருந்துட்டேன், மம்மி உன்னை நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன், மம்மி நான் ரொம்ப நான் லவ் பண்றேன், நீ கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும். நீ சரியா வாழ்ந்தாலும் நீ சரியா வாழாவிட்டாலும் இந்த வாழ்க்கை ஒரே முறை தான் உனக்கு கிடைக்கும். நீ தப்பா வாழ்ந்தாலும் கரெக்டா வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கை ஒரே சான்ஸ் தான் எஸ் உனக்கு கொடுக்குறாரு. இந்த ஒரு சான்ஸ்ல உன்னை உங்க அப்பா அம்மா அதிகமா நேசிக்கிறாங்க அப்படின்ற உணர்வே இல்லாம, உங்க அப்பா அம்மா உன்னை நேசிக்கிறது போல வேற யாரும் இந்த பூமியில இருந்து உன்னை நேசிக்க ஆளே இல்லை அப்படின்ற ரகசியமும் தெரியாம, உங்க அப்பா அம்மாவை குறிச்சு ஒரு 10 நிமிஷம் அவங்களுடைய லவ் குறிச்சு, அவங்களுடைய அக்கறை குறிச்சு, அவங்களுடைய
தியாகங்களை குறிச்சு உனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாதது போல மணிக்கணக்கா இந்த செல்போனே நீ மூழ்கி கிடக்குன்னா உன்ன மாதிரி பரிதபிக்கக்கூடிய ஆளு, பேதையான ஆளு இந்த பூமியில யார் இருக்க முடியும்? யாருமே இருக்க முடியும். உங்க அப்பா ஆபீஸ்ல லேட்டா வராரு அப்படின்னா மகனா இருக்கிற நீ, டேடி ஏன் டேடி ஆபீஸ்ல லேட்டா வரீங்க, ஏன் வேலை அதிகமா விட்டாங்களா, எப்பவுமே கரெக்ட் டைம் வந்துருவீங்களே, ஏன் லேட்டா வந்தீங்க அப்படின்னு ஒரு மகனா இருக்கிற நீ உன் டேடி நீ கேட்கணும். மம்மி இவ்வளவு நேரம் கிச்சன்லயே வேலை செய்யணும் மம்மி, நான் வந்து இன்னைக்கு உனக்கு டொமேட்டோ கட் பண்ணி தரேன், இன்னைக்கு மிக்ஸி நான் போட்டு தரேன், கிச்சன் நான் பெருக்கிறேன், போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு மம்மி, ஒரு காஃபி வேணா போட்டு கொடுக்கணுமா, இந்த கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்குது நான் வேணா கழுவி தரேன் அப்படின்னு சின்ன சின்ன உதவிகளை பெண் பிள்ளை இருக்கிற நீங்க உங்க அம்மாவுக்கு கிச்சன்ல போய் நீ ஆறுதலா பேசுறதுதான் அவங்க நோய் நொடி வியாதி எல்லாத்தையும் உன் வார்த்தையை எடுத்து போறோம். நீ அன்பா உன் மம்மி கிட்ட பேசுற வார்த்தையை விட த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் மெடிசன் இந்த பூமியிலேயே உங்களுக்கு கிடையாதுன்ற ரகசியம் உனக்கு புரியணும். இன்னைக்கு டேடி உன்னுடைய பேக்ல ஒரு போமோகிரானட் ஜூஸ் வாங்கி காலைல வச்ச, ஒரு குளுக்கோஸ் பிளஸ் வாங்கி காலைல வச்சிருக்கிற ஆரஞ்சு ஃபிளேவர், ஒரு 11 மணிக்கு டேடிக்கு ஃபோன் பண்ணி டேடி இதை குடி, டேடி டேடி இதனை குடிக்கணும், டேடி ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வச்சிருக்க பாரு அதை சாப்பிடு, ஃப்ரெண்ட்ஸோட போய் சேர்ந்து ஏதாவது பஜ்ஜி போனா சாப்பிட்டு எண்ணெய் போட்டு சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துக்காத. மகனா இருக்கிற நீ உங்க அப்பாவை நீயே ஃபோன் பண்ணி விசாரிக்கணும்னா உங்க அப்பாவை யார் தான் விசாரிப்பாங்க நீ நினைக்கிற? இடி வந்தாலும் மழை வந்தாலும் புயல் வந்தாலும் உங்க அப்பா அம்மா ஒரு நாள் லீவ் போடாத, ஒரு நாள் கூட லீவ் போடாம வேலைக்கு போறாங்களே, அவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு தனக்கு ஒரு நல்ல பட்டு சரி, ஒரு நெக்லஸ், ஒரு ஒட்டியானம், உங்க அப்பா ஒரு பிளேஸ்லெட் வாங்கிக்கணும்னு ஆசையானவா 2 பேர் வேலைக்கு லீவ் போடாம போறாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய மனசுல ஓடுற ஒரே விஷயம், அவருடைய நாடி நரம்பு ரத்தம் சதை எலும்பு நகை முடியல, என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும். நான் பட்ட கஷ்டத்தை எதுவுமே எங்க பிள்ளைங்கிட்ட சொல்லக்கூடாது, நான் பட்ட கஷ்டத்தை எதுவுமே எங்க பிள்ளைங்க படக்கூடாது, அவளுக்கு பசினா என்னன்னே தெரியக்கூடாது, கஷ்டம்னா அந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. நாங்க தான் அவ்வளோ அனாதிகளா பாடுபட்டு சோத்துக்காக ஏங்கின நாட்களும் ஆண்டுகளும் வருஷங்களும் நான் நினைக்கிறோம். எங்க அப்பா அம்மா அவ்வளோ வறுமையில் இருந்தாங்க, கருப்பரிசி கொண்டு வந்துதான் அதை அலசிட்டு களிமண்ணெல்லாம் எடுத்து அதை சமைச்சு எங்களுக்கு போட்டாங்க, களி சாப்பிட்டோம், கம்பு கூழ் சாப்பிட்டோம். அவ்வளோ வறுமையில எங்க வாழ்க்கை தான் கடந்து வந்துச்சுன்னு பார்த்தா என் பிள்ளைங்களுக்கு அந்த வறுமையுள்ள நாட்கள் இருக்கக்கூடாது. என் பிள்ளைங்க ஒரு நாளும் ஒரு மனுஷங்கிட்டையும் 10 ரூபாய் 100 ரூபாய் எதிர்பார்க்க கூடாது. தாய் மாமா வராரு, சித்தப்பா வராரு, பெரியப்பா வராரு, யாருக்கிட்டையும் சித்தப்பா பெரியப்பா இந்த காசு கொடுப்பாங்கன்னு என் பிள்ளைங்க ஒரு நாள் எதிர்பார்க்க கூடாது. சொந்த பதங்கிற ஒரு உதவி கேட்டக்கூடாது. அப்படின்ற ஒரு நல்ல ஆசையா உங்க பாசத்துக்காக மட்டும்தான் மழை வந்தாலும் பனி வந்தாலும் நைட் டியூட்டி வந்தாலும் ஜுரம் வந்தாலும் தலைவலி வந்தாலும் உங்ககிட்ட எதுவும் சொல்லாத உங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டே இருக்கிறாங்கன்ற ரகசியம் வாலிப செல்வங்களாக உங்களுக்கு புரியல. நீ செல்போனையும் பார்த்துட்டு இருக்க, ஆனா உங்க அப்பா அம்மா ஒண்ணு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை மட்டும் தான் யோசிக்கிற, ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கு யோசிக்கிறது வேற யாருமே இல்லை உன்னை தவிர. கண்ணுக்கு தெரிஞ்ச உங்க அப்பா அம்மாவுடைய லவ்வே உன்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத யோசப்பாவுடைய லவ் உன்னால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. இந்த அப்பா அம்மா உன் மேல வச்சிருக்க லவ் நீ எப்ப புரிஞ்சுக்க தெரியுமா? நீ அப்பா அம்மா ஆகும் போது புரிஞ்சுப்ப. ஆனா நீ அப்பா அம்மா ஆகும்போது இந்த லவ் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள உங்க அப்பா அம்மா செத்துட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? எவ்வளவு அழுதாலும் திரும்பி, மார்பிள் அடிச்சுன்னு அழுதாலும் திரும்பி, தலையில அடிச்சுன்னு அழுதாலும் திரும்பி, சவுத்துல முட்டி அழுதாலும் திரும்பி. எனக்கு கேட்கிற வாலிப செல்வங்களே, உங்க அப்பா அம்மாவுடைய லவ் தயவு செய்து இன்னைக்கு போய் ஒரு 10 நிமிஷம் தினமேல பெட்ரூம்ல ஹால்ல இல்ல தனியா மொட்டை மாடியில போயிட்டு உட்கார்ந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இல்ல அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு மலையை பார்த்துக்கிட்டு பச்சை பசேல்னு திரும்பி சுத்து முத்து பார்த்துக்கிட்டு எங்க அப்பா என்ன எவ்வளவு லவ் பண்றாரு, என்ன திட்டுற மாதிரி தான் இருக்குது, என்ன கோபிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஏன்டா சும்மா வீட்லயே தங்காம சுத்திக்கணும் திட்டுற மாதிரி தான் எங்க அப்பா இருக்குது. ஆனா எங்க அப்பா என்ன லவ் எவ்வளவுதான் லவ் பண்றாரு, கொஞ்சம் சும்மா ஒரு டைம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி யோசிச்சு தான் பாரு உங்க அப்பாவுடைய லவ் என்னன்னு, உன் மம்மியோட லவ் என்னதான்னு மகளா இருக்கிற நீ கொஞ்ச நேரம் யோசிச்சு பாரு. மாடு கூட கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்குது, ஆனா உனக்காக இதை சமைக்கணும் அதை சமைக்கணும் அதை துவைக்கணும் அதை காய் பண்ணணும் அதை அயன் பண்ணணும் இந்த பேக் ரெடி பண்ணணும் அந்த லஞ்ச் ரெடி பண்ணணும். உங்க அம்மா 24 மணி நேரம் பம்பரத்தோட வேகமா சுத்திக்கிட்டே இருக்காங்க. அது யாருக்காக மட்டும்தான் நீ நினைக்கிற? பூமியோட ரொம்ப வேகமா சுத்துற உன்னுடைய பேரண்ட்ஸ். உன்னுடைய அம்மா
ஒரு நாளைக்கு 3 வேளை திருப்தியா வயிறார சாப்பிட்றாங்களா அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா? சத்தியமா சொன்னா உங்களுக்கு தெரியாதுன்றதுதான் சரியான பதில். உங்க அப்பா ஆபீஸ்க்கு போறாரு, டைம் சாப்பிட்றாரா? உங்க அப்பாவை அவருடைய சூப்பர் அபிஷியல்ஸ் எப்படி திட்டுறாங்க, எப்படி கோபிக்கிறாங்க, எப்படி அவர் ஒதுக்கி வைக்கிறாங்க, அதெல்லாம் பொருட்படுத்தாம அவருடைய சிந்தையில என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தன்னை விட கீழே இருக்கிறவங்க கூட தன்னை பத்தி கலகம் பண்ணாலோ, கேவலமா பேசினாலோ, அசிங்கமா அவதூறு பரப்புனாலோ உன் முகத்தை நினைச்சு பார்த்து மட்டும்தான் லீவே போடாம போயிட்டே இருக்கிறாரு உங்க அப்பாவும் அவங்க அம்மா. உனக்கு ஒண்ணுன்னா அவங்க சதெல்லாம் ஆடுது, ஆனா அவங்களுக்கு ஒண்ணுன்னா உனக்கு எதுவுமே ஆட மாட்டேங்குது. மம்மி கேட்கிற தலைவலி படுத்துக்கிறாங்க, ஒரு காபி போட்டு தட்டுமா, போட முடியல ஒரு வாங்கினவங்க தட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கூட நீ கேட்கக்கூடாத அளவுக்கு உங்க இருதயம் கடினமா கல் மாதிரி பாறை மாதிரி மாறி செல்போனே தெய்வம் ஓடிட்டே இருக்கிற பாத்தியா? ஒரு உணர்வில்லாத வாழ்க்கைய கடந்த ஆண்டு முழுவதும் நீ வாழ்ந்துக்கிற பாருவாங்க மகளே. எந்த ஒரு பொருளுமே இருக்கும்போது அதனுடைய அருமையோ உன்னால் புரிஞ்சு வர முடியாது. அது நீ என்னைக்கு இழந்து போறியோ அதனுடைய அருமை நீ புரியும். ஆனா அந்த பொருள் உங்கள்கிட்ட இருக்காது. அந்த பொருள் விட்டு போயிடும், அந்த ஜீவன் விட்டு போயிடும். வயதாகிக்கொண்டே போகிற உங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நீ 10 நிமிஷம் பேசுவியா அப்படின்ற எதிர்பார்ப்பை தவிர உன் பணமோ பொருளோ உங்க அப்பா அம்மா ஒரு நாளும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே கிடையாது மகளே. அவங்க சாகிற வரைக்கும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் தன் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா பாஸ் ஆகணும், நல்லா வேலைக்கு போகணும், கை நிறைக்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களே, எதிர்பார்க்கறாங்களே, அவ்வளவு ஃபீஸ் கட்டி வளர்க்குறாங்களே. இதுக்கு கை நிறைக்க சம்பாதிச்சு கொண்டு வந்து என் கையில கொடுக்கும், நான் ஜாலியா செலவு பண்ணன்ற நோக்கத்தோட நினைக்கிறேன். பிள்ளைகள் அது உங்ககிட்ட பிள்ளை உங்க தாய் தகப்ப ₹1 கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்ப என்னதான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் என் பையன் என்னோட வந்து பேச மாட்டானா அப்படின்னு அப்பாவுடைய ஏக்கம் பாரம் யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. கட்டணம் மனைவிக்கிட்டே நம்ப முடியல, சொல்ல முடியல. உங்க அம்மா என் பையன் என் பொண்ணு கிச்சன்ல வந்து என்னோட கூட உதவி செய்ய விடாம சும்மா என்கிட்ட வந்து ஏதாவது வம்பிழுப்பானா, ஏதாவது பேசுவானா, ஏதாவது கேட்பானா, ஏதாவது ஆசையா பிள்ளை என்னை விசாரிக்குமா, என் பொண்ணு வந்து என் கூட சிரிச்சு பேசுவாளா, சும்மா கிச்சன்ல வந்து அவன் நின்று பேசினா கூட எனக்கு போதும். நீ வேலையே செய்ய தேவையில்ல, பாத்திரமே விளக்க தேவையில்ல மகளே. உங்க அம்மா கிச்சன்ல வேலை செய்யும் போது, உங்க மம்மி கிச்சன்ல வேலை செய்யும் போது கூட நின்று போயிட்டு மம்மி நான் ஏதாவது உதவி செய்யட்டேன்னு சும்மா கேளு, இருக்கிற பிபி சுகர் எல்லாம் பறந்து போயிடும், ஃபுல் ரீசார்ஜ் ஆயிடும் உங்க மம்மி. ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி வார்த்தை உங்க வாயில எதுவுமே வரல. எவ்வளவு நீ கொடூரமான ஆளு நீ நினைச்சுப்பாரு, எவ்வளவு நீ பேதையான ஆளு நினைச்சுப்பாரு, எவ்வளவு இருதயம் செத்த ஆளு நீ யோசிப்பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரியமா இருக்கணும்னு வாஞ்சிக்கிற, விரும்புற, உன்னுடைய கலீக்ஸ்க்கு பிரியமா இருக்கணும்னு நினைக்கிற, வாஞ்சிக்கிற, உன்னுடைய தற்சுகம் சுயமா இந்த செல்போன்ல போய் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். உன்னை பத்தின ஒரு சுகம், உன்னை பத்தின ஒரு ஆர்வம், உன்னை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்ட், உன்னை பத்தின ஒரு ஆவலே உனக்கு அதிகமாய் கொண்டே போகுதே தவிர நீ இப்படி நல்ல நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமா இருந்தே தேய்ந்து போன, மங்கி போன அந்த 2 விளக்க பத்தி உனக்கு யோசிக்கிறதுக்கு நேரமே கிடைக்கலையா, இல்ல கிடைக்காத போல ஓடிட்டு இருக்கிறியா? ஒன்னாம் தேதி காலையில ஒரு மனுஷன் என் வீட்டுக்கு வந்தான். காலையில போன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு சொல்றான், அப்பா கிராமத்துல இருக்கிறார் அவங்க அப்பா, ஒரு பையன் அவங்க பக்கத்துல ஒரு பையன் அவங்ககிட்ட 1000 ரூபாய் அனுப்பிச்சுக்கிறான் ஜிபேல. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொண்டாந்து 1000 ரூபாய் உன்னை கொடுப்பான். நீ போயிட்டு கறி எடுத்து வந்து கொடு, அம்மாட்ட கொடு, சமைச்சு கொடுக்கும், நீயும் அம்மாவும் சாப்பிடு, நான் அப்புறமா வரேன், சாயங்காலமா வரேன் அப்படின்னு காலையில சொல்றான். நான் கேட்டேன், யாருக்கிட்ட 1000 ரூபாய் அனுப்புனேன்னு. எங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்புனேன்னு சொன்னான். நான் சொன்னேன், நீ உங்க அப்பாவுக்கு அனுப்பல, ஏசப்பாவுக்கு தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி. யாருக்கு அனுப்புன? நீ யாருக்கு அனுப்புன? ஏசப்பாவுக்கு அனுப்புன. நீ காணிக்கப்பட்டில வந்து காணிக்க 1000 ரூபாய் போட்டீங்கன்னா ஏசப்பா குழுக்குருவான்னு நீ நினைக்கிற. ஆனா அதுல இருந்து ஒரு 100 ரூபாய்க்கு உங்க அப்பா அம்மா கொடுத்தீங்கன்னா 100 மடங்கு குழுந்து போயிடுவார். 100 மடங்கு. கண்ணுக்கே தெரியாத ஏசப்பாவுக்கு காணிக்க போகணுன்ற வெளிச்சமும் வெளிப்பாடும் அன்பும் பாசமும் உனக்கு இருக்கிறது நிச்சயம்னு சொன்னா, கண்ணுக்கு தெரியக்கூடிய உங்க அப்பா அம்மாவுக்கு
நீ 100 ரூபாய் கொடுக்கணும்னு நிச்சயம் உங்களுக்கு வரணும்ல, இந்த தெளிவு வரணுமா இல்லையா? உங்க அப்பா அம்மாவையே விசாரிக்காத ஒரு ஆளு காணிக்கு மட்டும் கண்டவங்க போடுறேன்னா ஏதோ எங்கேயோ ஒரு சின்ன மிஸ்டேக் நீ பண்ற, எங்கேயோ தடுமாறுற, எங்கேயோ எதையோ மிஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம் காட்டு. எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உன் ஜபத்துல, உன் உபவாசத்துல, உன் கண்ணீர்ல உங்க அப்பா அம்மாவுடைய தாங்குவது மாத்திரம் இல்லாம லிட்டரலாவும் போயிட்டு உங்க அப்பா அம்மாவோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணு. ஒரு மனுஷன் தான் பையன் மேல ஒரு கேஸ் போடுறாரு. ஒரு அப்பா வந்து தான் பையன் மேல ஒரு கேஸ் போடுறாரு. என்ன கேஸ் போடுறாருன்னா, மாசம் 1ஆம் தேதியானா என் மகன் தான் சம்பாதிக்கிற பணத்துல $1, அதாவது $1 கொண்டு வந்து 1ஆம் தேதி அதுவுமா என்கிட்ட கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாரு கோர்ட்ல. அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. வந்த பிறகு அந்த ஜட்ஜி கேட்கிறாரு, குற்றவாளி கூண்டுல அப்பா நிக்கிறாரு. தந்தையே, பேரண்டா இருக்கிற நீங்களே 3 கம்பெனி வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கே அதிகமான வருமானம் வருது. அப்படி இருக்க மாசத்துல 1ஆம் தேதி உன் மகன் $1, அதாவது $1 கொண்டாந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க. இது எதுக்காக போட்டீங்க எனக்கு புரியவே இல்லை. ஜட்ஜி தான் நானு, பல கேஸ் பண்ணது, உங்க கேஸ் எனக்கு புரியல. உங்ககிட்டயே ஆல்ரெடி பல லட்சக்கணக்கான டாலர் இருக்குது. $1 அவன் கொடுத்து என்ன பண்ண போறான்? அந்த $1 ஏன் இவ்வளவு பெரிய கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு அந்த அப்பா கேட்கிறாரு. அந்த அப்பா எதுக்காக கேஸ் போட்டிருப்பா நீங்க நினைக்கிறீங்க? என்னப்பா? அந்த 1ஆம் தேதியானா அந்த $1 $1 கொடுக்கறதுக்கு என் பையன் என்னை தேடி வந்து என்கிட்ட கொடுக்கறதுக்கு வருவான் இல்ல, அப்போ என் ஆசை தீர என் மகனுடைய முகத்தை பார்த்துப்பேன். அவனை கட்டி அழைச்சி அவன் கழுத்துல ஒரு முத்தம் கொடுத்துப்பேன். அன்னைக்கு அவன் காசு கொடுக்க வரும்போது, அவன் $1 கொடுக்க வரும்போது அவனுக்கு பிடிச்ச ஒரு சமையலை செஞ்சு வச்சுப்போம். அவன் டைனியில் உட்காந்து சாப்பிட்றத நான் தூரத்துல இருந்தையாவது ஆசையா பார்த்துக்கணுன்ற எண்ணத்துக்காக தான் என் பையன் வரனா கேஸ் போட்டுருக்கேன்னு சொன்னாரு. அந்த அப்பா எந்த நிலைமையில இருந்தாரோ அதே நிலைமையில தான் ஜட்ஜ் இருந்தாரு. ஜட்ஜி அவருடைய சீட்ல உட்காந்துட்டு பெண்ணை கீழே வச்சு குனிஞ்சு ஆடுறாரு. அப்பா கேஸ் போட்ட ஒரு குற்றவாளி கொண்டு அப்படியே குனிஞ்சு ஆடுறாரு. நடந்த சம்பவம் அமெரிக்காவில் நடந்தாங்க, நம்ம நாட்டில் நடந்தாங்க. அமெரிக்காவில் கேஸ் போடுற அப்பா அம்மாங்க இருக்கிறாங்க, நம்ம நாட்டில் கேஸ் போடுற அப்பா அம்மா கிடையாது. உள்ளத்திலேயே கும்பிடுற அப்பா அம்மா தான், உள்ளத்திலேயே அழற அப்பா அம்மா தான் நம்ம நாட்டில் இருக்காங்க. நம்ம கலாச்சாரம் அப்படி. எனக்கு இருக்க தேவனுடைய பிள்ளை, உன் நேரத்தை மட்டும், உலகத்திலே ரொம்ப விலையேற பெற்றது பணம், பொருள், டைமண்ட், பொண்ணு, வெள்ளியை விட நேரம் தான் மிக காஸ்ட்லி. அந்த காஸ்ட்லியா இருக்கிற நேரத்தை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய செலவு பண்ற. கொஞ்சமாச்சு இந்த புதிய ஆண்டுறது அன்றுவே என் அப்பா அம்மாவுக்காக நான் நேரம் செலவு பண்ணணும்னு தயவு செய்து யோசி, தயவு செய்து சிந்தனை பண்ண, தயவு செய்து யோசி, தயவு செய்து சிந்தனை, தயவு செய்து விரும்புங்க. வாலிப செலவு முக்கியமா விரும்புங்க. உங்க செல்போனை நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதை கொஞ்சமா குறைய முயற்சிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்னாப்சாட் டெலீட் பண்ணு. ஒரு வாரம் கழிச்சு டெலீட் பண்ணு, பரவாயில்ல. மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு இன்ஸ்டாகிராம டெலீட் பண்ணிடு. மறுபடியும் ஒரு 15 நாள் கழிச்சு ஃபேஸ்புக்கை டெலீட் பண்ணிடு. அப்படி ஒவ்வொரு ஆப்பா, சின்ன சின்ன ஆப்பா, கேம்ஸ் ஒவ்வொன்னா அப்படியே டெலீட் பண்ணியே வந்தீங்கன்னா, அதை டெலீட் பண்ணணும் அப்படின்ற அந்த மனதளவு ப்ரிப்பரேஷனுக்காக தான் இந்த ஒரு வாரம் 10 நாள் தான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஒரே நாள்ல எல்லாத்தையும் உங்களால் டெலீட் பண்ண முடியாது. ஏன் என்னால டெலீட் பண்ண முடியல? கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டோட கிருபை கேட்டு ஆண்டவரே, நான் என் குடும்பத்துக்காக வாழணும், என் ஃபேமிலிக்காக வாழணும், என் ஃபேமிலியோடு சேர்ந்து உனக்காக வாழணும், உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தணும், உன் கண்களுக்கு பிரியமா நாங்கள் வாழணும், எழுப்புதல் வரணும்னு ஜெபம் பண்ணுறது தப்பே இல்லை. கண்டிப்பா எழுப்புதல் வரும். ஆனா எழுப்புதல் எங்கதான் வரும்னா, எங்க வரும்? ஃபேமிலி, குடும்ப ஜபம், குடும்ப ஒற்றுமை, குடும்பத்துல தான் எழுப்புதல் ஆரம்பிக்கும். பிளஸிங் அப்படின்னு நீங்க நோட்ல எழுதுனீங்கன்னா, BLESSING அப்படின்னு நீங்க எழுதுனீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு பிளஸிங் எப்படி வரும்னா, கடைசி 4 எழுத்து மட்டும் படி. நீ உன் வீட்டுல பாடி துதிச்சாதான் உன் குடும்பத்துக்கு பிளஸிங் வரும். பாடணும்னு இருக்குது, பாடினா பிளஸிங் வரும்னு அந்த பிளஸிங் வார்த்தையே இருக்கு. 4 வார்த்தை, 4 எழுத்து, கடைசியா சிங்குது. எங்க பாடணும்னு இல்லையே அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? பீனா. சங்கீதம் 119ஆம் சங்கீதத்துல 8ஆம் வசனத்துக்கு பிறகு 9ஆம் வசனத்துக்கு மேல 2வது எழுத்து பெத்து அப்படின்னு ஒரு எழுத்து வரும்.
அந்த பெத்துன்ற எழுத்து தான் இங்கிலீஷ்ல பீன்னு சொல்றோம். அவ பெத்துனா என்னப்பா? வீடு. பெத் ஏல், ஏல்னா தேவன், பெத்துனா வீடு, தேவனுடைய வீடு அர்த்தம். அப்ப பெத்துனா வீடு. அப்ப பிளெஸிங்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் பி தான் இந்த பெத்து குறிக்குது. அப்ப பீனா வீடு, கடைசி 4 எழுத்து சிங். நீ வீட்டுல பாடி துதிச்சாதான் உனக்கு பிளெஸிங். ஒருத்தன் பாடி துதிக்க ஆரம்பிச்சா போதும், அப்படியே மனைவி வந்துருவாங்க, கணவன் வந்துருவாரு, அப்படியே பிள்ளைங்க ஒன்று சேருவாங்க. குடும்பமா 4 பேர் சேர்ந்து வீட்டுல பாடி துதிக்க ஆரம்பிச்சா போதும், அந்த வீட்டுல பிளெஸிங் வந்துடும். இப்படிதான் வார்த்தைகள்லாம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட எபிரேய வார்த்தைகள் உள்ள எழுத்துக்களையே படிச்சு ஞானமா உள்ளவர் தான் தானியேல். சகல எழுத்திலும் அப்படின்னு இருக்கு. தானியேல் 1:3 வீட்டுல போய் வாசிப்பாரு. எழுத்து எழுத்தா தெரியும் தானியேல். அப்போ ஒரு எழுத்து சொன்னா அந்த எழுத்துக்கான 400 பக்க விளக்கங்களும் தானியேலுக்கு தெரியும். ஒரு எழுத்துக்கு 400 பக்க விளக்கங்கள் இருக்கு. அந்த ஒரு எபிரேய எழுத்துக்கு 400 பக்க விளக்கங்களும் யாருக்கு தரவா தெரியும்? தானியேலுக்கு தெரியும். அதனால ஒரு சகல எழுத்துக்களிலும் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த பி வீடு, சிங் 4 எழுத்து கடைசியில பிளெஸிங்ன்ற வேர்ட்ல கடைசி 4 எழுத்து சிங் பாடணும், வீட்டுல பாடணும். யார பாடணும்? யார பாடணும் இருக்காங்க? BLE LE இருக்கு பாருங்க. அந்த LE கன்னடியில கன்னடன்னு தெரியும், EL தெரியும். அதான் ஏல். ஏல்னா தேவன். உன் தேவனை பாடணும், உன் தேவனை பாடணும். யார் யார் முதல்ல பாட ஆரம்பிக்கணும்? 2 S இருக்கு, புரியுதா? அந்த 2 S என்னன்னா 2 ஸ்பைனல் கார்டுடைய ஷேப். S வந்து என்னுடைய ஷேப் பிக்டோகிராம் ஸ்பைனல் கார்டு. அப்ப ஃபர்ஸ்ட் S வந்து அப்பாவுடைய ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்பு, அப்பாவை குறிக்குது. ரெண்டாவது S வந்து ரெண்டாவது ஸ்பைனல் கார்டு யாரு? மம்மி. அப்ப கணவன் ஃபர்ஸ்ட் பாடுனா மனைவி கூட சேர்ந்து பாடுவாங்க. அந்த 2 S கணவன் மனைவியை குறிக்குது. இந்த கணவன் மனைவி தான் பி என்கிற பெத்துல வாழ்வாங்க. 4 எழுத்து சிங். இவங்க பாட ஆரம்பிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைங்களாம் சேர்ந்து வந்து பாட ஆரம்பிப்பாங்க. வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்கும். வீட்டுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரும். அப்பா மூலம் அம்மா மூலம் எழுப்புதல் வரும். அந்த எழுப்புதல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி 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 தேசத்துல பெரிய எழுப்புதல் வரும். இதுதான் ப்ராசஸ். இதனால்தான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பரலோகத்திலிருந்து திரியேகத்தில் ஒருவராகிய தேற்றவாளர் என்று சொல்லப்படுகிற பரிசுத்தாவி வந்து இறங்கின பிறகு அனுதினமும் ஒவ்வொரு நாளும் அப்ப எங்க போயிட்டாங்க? எங்க சொல்ல மாட்டாங்க? வீடுகள் ஜெபசத்தம் இல்லாம, வீட்டுல வேதம் வாசிக்கிற பழக்கம் இல்லாம, வீட்டுல வேதத்தை பார்த்து எழுதுற பழக்கம் இல்லாம, வீட்டுல தேவனை பத்தி பேசுற பழக்கம் வராம, உலகத்திலையும் பூமியை கண்டிப்பா எழுப்புதல் வர வாய்ப்பே. ஒரு மனிதனுக்குள்ளே பற்றி எறியக்கூடிய ஒரு சின்ன தீபம் தான் தன் மனைவிக்குள்ளே பரவி, தன் பிள்ளைகளுக்குள்ளே பரவி, அந்த வீட்டுக்குள்ளே பரவி 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 அந்த தெருவுல, வீதியில, நண்பர்கள், சிநேகிதர்கள், அக்கம் பக்கத்தார், உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் அப்படியே பரவி அந்த சபையில எரிந்து அந்த ஊர்ல இருந்து, அந்த கிராமத்துல, அந்த பட்டணத்துல, அந்த சிட்டியில அப்படியே இருந்து, அந்த ஸ்டேட்ல அப்படியே தேசத்துல பரவும், கண்டங்களை பற்றி பிடிக்கும். இதுதான் எழுப்புதலுக்கான ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ஒரு சின்ன தீபம், தலையாகிய புருஷன், சரீரமாகிய மனைவி, இவங்க 2 பேரும் தான் ஆரம்பிக்கும். எழுப்புதல் ஆரம்பிக்க பெருக பெருக பரவ பரவ எழும்ப ஆசீர்வாதங்களும் அந்த வீட்டுல செழிக்க ஆரம்பிக்கும். ஆசீர்வாதம் செழிக்கும் அப்படின்னாவே வீண் செலவுகள் குறையும். வீண் செலவுகள் குறையுதுதான் ஆசீர்வாதத்துடைய பெருக்கும். சம்பாதிக்கிறது ஆசீர்வாதம் இல்ல, சம்பாதிக்கிறது அதிகமோ குறைவோ அதுல இருந்து வீண் செலவு போகாம இருக்கு பாருங்க, அதுதான் மெயின் ஆசீர்வாதம். நமக்கு பண தேவையில் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறமே தவிர வீண் செலவுல கட்டுப்படுத்துற எண்ணமே நமக்கு வரமாட்டேங்குது. புரியுதா? 1000 ரூபாய் சம்பாதிக்கிற, ஆனா அதுல 900 ரூபாய் வீண் செலவாகுதுன்ற தெளிவு நமக்கு வரணும். அப்படி வரணும்னா எழுதி வைக்கணும் செலவுலாம். எழுதி வச்சு பாரு, நடக்கிறது எல்லாமே 90% வீண் செலவு தான் இருக்கும். இதுதான் 37வது புத்தகமாகிய ஆகாய் 1:6 ஒரு பேசுறார். நீங்கள் திரளாய் விதைக்கிறீங்க, ஆனா கொஞ்சமா திரளாய் விதைப்போம், நீங்க கொஞ்சமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மூட்டை விதை நெல்லை கொண்டு போய் விதைச்சு அறுவடை வந்து அறுத்தா 2 மூட்டை வந்தாலும் 1 மூட்டை லாபம்ன்ற சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு வர முடியும். ஒரு மூட்டை விதை நெல்லை விதைச்சு அரை மூட்டையோ 1/4 மூட்டையோ ஒரு 10 படியோ வந்தா, அதிகமா விதைச்சு 1 மூட்டை நெல் விதைச்சு 1/4 மூட்டை தான் வந்திருக்குன்னா நஷ்டம் பெருசா அடையாம் ஒரு விவசாயி. நம்ம எல்லாம் விவசாயத்துல வந்தவங்க தான். அப்போ நீங்க திரளாய் விதைத்தும் கொஞ்சமா அறுக்கிறீங்கன்னா ஆகா என்ன சொல்ல வராரு நமக்கு அப்படின்னா,
பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்முடைய நேரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். 7:30 மணிக்கு பஞ்ச் வைக்கணும் சிஎம்சில, ஊரிஸ்ல 8:45 வைக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு ஆரம்பிக்க ஆயத்தமாக ஆரம்பிக்கிறோம். அப்படி நம்ம நேரத்தை நம்ம மூலதனம் வைக்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக. அப்ப நேரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், திரளாய் விதைக்கிறோம். ரெண்டாவது நம்முடைய பலத்தை விதைக்கிறோம், ஸ்ட்ரென்த்தை விதைக்கிறோம். மூணாவது பஸ் பேர், பெட்ரோல் செலவு, ஆட்டோ சார்ஜ், பணத்தையே விதைக்கிறோம், பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக. அப்போ நம்முடைய நேரம், நம்முடைய பலம், நம்முடைய பணம், இது மூணுத்தையும் ஆகாய் சொல்றாரு. நீங்க திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வரீங்க. நீ ஸ்விக்கிலையும் சொன்ன சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டும் நீ திருப்தி ஆகல, நீ வரவையில சூப் வாங்கி குடிச்சும் நீ உனக்கு பூர்ணம் அடையல, நீ வஸ்திரம் முடிச்சு குளிர் விடல. கடைசி லைன் மட்டும் வாசிங்க. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில அதை போடுறான். கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறவனா அதை சம்பாதிக்கிறான். கூலி நிறைய சம்பாதிக்கிற, நிறைய சேலரி வருது, இன்கிரிமெண்ட் வருது, அந்த பை இந்த பேர் எந்த பேரா வருது, சம்பாதிக்கிறவன் நிறைய சம்பாதிக்கிற. ஆனா போடுற பை தான் சரியில்லை. போடுற பை தான், அந்த பை எப்படி இருக்கு? பொத்தலான பைய. நீ நிரம்புன்னு பாக்குற, ஒரு நாளும் ஃப்ளோ ஆகல, நிரம்புல வழியில அது போயிட்டே இருக்கு கீழே. அது பொத்தல் இருக்குன்னே உனக்கு தெரியல, அது கீழே பொத்தல் இருக்குன்னு. இந்த வீண் செலவு ஒரு குடும்பத்துல ஏன் நடக்கு அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி போய் பார்த்தா, அந்த வீண் செலவுக்கு காரணம் வீட்டுல வரக்கூடிய வீண் சண்டைகள் தான் காரணம். வீண் சண்டை ஏன்டா வருதுன்னு போய் பார்த்தா, அந்த வீண் சண்டைக்கு அந்த வீட்டுல யாரோ ஒருத்தர் பேசின வீண் வார்த்தை தான் காரணமா இருக்கு. வீண் வார்த்தை ஏன்டா அவன் பேசுறான்னு அவனை போய் சர்ச் பண்ணி பார்த்தா, அவன் இருதயத்துல இந்த வந்த வீண் சிந்தனை தான் காரணமா இருக்கு. அவன் இருதயத்துல எப்படா வீண் சிந்தனை வந்துச்சுன்னா, அவன் மணிக்கணக்கா ஸ்பெண்ட் பண்ற அந்த போன் மூலம் தான் பிசாசு வீண் சிந்தனைகளை இருதயத்துல கண்ணு மூலம், காது மூலம், மூக்கு மூலம், வாய் மூலம், உடல் மூலம் போன் பேசி, மனுஷங்களை போன் பேசி பேசி அவனே பணம் தூங்கிட்டாலும் அவனுக்கு போன் பண்ணி நம்ம வீணான கதைகளை பேசி பேசி போனை பார்த்து இருதயம் முழுக்க வீண் சிந்தனைகள் பிசாசு நிரப்புறான். வாட்டர் ஃபுல்லா தண்ணி ஊற்றி நிரப்பியாச்சு, மேலும் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? வழிய ஃப்ளோ ஆகும். அப்ப இருதயத்துல வீண் சிந்தனைகள் நிரம்பி ஃப்ளோ ஆச்சுன்னா எப்படி ஃப்ளோ ஆகும்? எதனுடைய ஃப்ளோ ஆகும் சொல்லுங்க? இருதயத்தின் நிறைவு. சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவு. அப்ப இருதயத்துல வீண் சிந்தனைகள் அப்படியே நிரம்பினே வந்துச்சுன்னா, வாய் வழியா வரும்போது நல்ல வார்த்தைகளா வருமா, வீணான வார்த்தைகளா வருமா? ஏன்னா வீண் சிந்தனைகள் தான் நிரம்பிருக்குது. அந்த வீண் சிந்தனைகள் வீணான வார்த்தையை தான் பேசும். வீணான வார்த்தையை பேசுறது என்ன நஷ்டம்னா, வீணான சண்டைகள் குடும்பத்துல வருது. வீணான சண்டைகள் வந்தா அதனுடைய முடிவு, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வீணான செலவுகள் ஏற்படுது. இதுதான் சங்கீதம் 119ல தாவீது எழுதுறாரு. 113ஆம் வசனத்துல, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில். அப்ப நீதான் உன்னுடைய வீண் சிந்தனைகளை வெறுக்கணும். நீதான் மொபைல் பார்க்கறது நீ என்ன பண்ணணும்? கொஞ்சமா வெளியே வரணும். உங்களை ஒரேடியா வெளியே வர சொல்லி நான் என்ன பண்ணல சொல்லல. எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்துல நீ கொஞ்சமா உன்னுடைய வீண் சிந்தனைகளை நீ வெறுத்துக்கிட்டே வந்தீனா, வேதத்துல பிரியப்பட்டுக்கிட்டே வந்தீனா, தேவ சமூகத்துல செலவு பண்ணுற எண்ணத்தோட ஆசையோட நீ உன்னுடைய வாழ்க்கைய புதிய ஆண்டுல புதிய மாதத்துல ஆரம்பிக்க முயற்சிச்சினா, ஒரு ஸ்டெப் நீ எடுத்தீனா, கலிலேயனாகிய யூதாசை போல அநேகரை பின்பற்றும்படி செய்யணுன்ற எண்ணத்தை நீ விட்டுட்டீனா, தெயுதாஸ் என்கிற யூதாச போல தன்னை பெரியவனாக பாராட்டுறத விட்டுட்டே வந்துட்டேன் அப்படின்னா, உன்னுடைய காரியம் எப்படி தெரியுமா இருக்கும்? தானியேல் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் வாசிங்க. அப்படின்னா உன் காரியம் மாறிடும். தரியு ராஜாவுடைய ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபாரமான காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய். தானியேலுடைய காரியம். இவன் எந்த என்டர்டைன்மெண்ட்லயும் எந்த பொழுதுபோக்கிலையும் பாபிலோன்ல ஏகப்பட்ட பொழுதுபோக்குகள் இருக்கு. ஒரு வல்லரசு நாடு, அந்த நாட்டுல இல்லாத பொழுதுபோக்கே கிடையாது. இன்றைக்கு பொழுதுபோக்கு டைம் பாஸ் பண்ற ஒரு விஷயம் நீ எதை சொல்றியோ, இது எல்லாத்துடைய வேர் ஆரம்பம் பாபிலோன் தான்.
அப்ப பாபிலோன்ல அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருக்குது, அவ்வளோ மியூசிக், அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அவ்வளோ நடனம், அவ்வளோ பாட்டு, அவ்வளோ காரியங்கள் பாபிலோன்ல இருந்தாலும் இந்த தானியேல் ஒரு நாளும் அந்த என்டர்டைன்மெண்ட்ல, கேம்ல, ஸ்போர்ட்ஸ்ல, வேடிக்கை பார்க்கறதுல அப்படி போய் செலவு பண்ண வேலைத்துல எங்கேயுமே, முக்கியமா குறிப்பா இந்த சோசியல் மீடியாவில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய காரியம் ஜெயமா இருக்காது, தோல்விகளா இருக்கும். இது வரைக்கும் உன் காரியங்கள் எல்லாம் தோல்வி அடைறதுக்கு காரணமே நீ சோசியல் மீடியாங்கிற வலையில மாட்டிக்கொண்டிருக்கிற. அதுக்கு பேர் தான் வலைத்தளமே. அதுக்கு பேர் என்னதான்? வலைத்தளம், நெட். அதுல போய் நீ மாட்டின அப்படின்னா திரும்பி வெளியே வரவே முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த சோசியல் மீடியாவில இருந்து வெளியே வரணும்னு நீ மனசார ஆசைப்பட்டாலே, இன்னைக்கு நீ முடிவெடுத்தாலே குறைஞ்சபட்சம் 3 வருஷம், ரொம்ப நான் சொல்றேன் லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 3 வருஷமாவது ஆகும். ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப வேகமா நான் விடுதலையாகவும் நீ முயற்சி பண்ணாலே 1 வருஷமாவது ஆகும். நீ வாழ்க்கையில உண்மையாகவே ரொம்ப வேகமா முன்னேறணும்னு நினைச்சினா ஃபாஸ்டிங் எடு. ஃபர்ஸ்ட் 4 எழுத்துக்கு என்னது? ஃபாஸ்டிங் பேர் இருக்குது பார்த்தியா? அப்ப நீ ஃபாஸ்டிங் எடுத்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவு வேகம் தெரியுமா முன்னேற்றம் வரும்? பயங்கர வேகமா முன்னேற்றம். உபவாசம் எடுத்தாரு, ஜெபிச்சாரு, என்னாச்சு? ஜெயம் கிடைச்சதா சாட்சி நம்ம கேட்கிறோம். அப்ப உன்னுடைய ஒரு காரியம் ஜெயமா ஆகலைன்னா உபவாசம் தான். நீ வேகமா முன்னேறணும்னா ஃபாஸ்டிங் தான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என்னன்னா இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு, இங்க ஒரு முன்னேற்றம் வரதுக்கு நம்ம ஃபாஸ்டிங் எடுத்தா நம்ம பலவீனப்படுறோமே. மாம்ச பிரகாரமா நீ பலவீனப்படுற, ஆவியில என்ன பண்ற? பலன் அடைகிற. அதனால அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உன்மேல வரும்போது நீ பலன் அடைகிற. மாம்ச பிரகாரமான பலன் கிடையாது. ஜிம்முக்கு போனா பலன் வரும், அந்த பலன் வராது. பரிசுத்த ஆவி வந்தா உன் ஆவி பலன் அடையும், உன் ஆத்துமா பலன் அடையும், தைரியம் இருக்கும். ஜெபிக்கிறவனுக்கு, தேவசபையில செலவு பண்றவனுக்கு, வேதத்தை திறந்து வாசிக்கிறவனுக்கு அந்த வேதமும் ஜெபாவியும் பரலோகத்தை கொடுக்கிற முதல் விஷயம் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ரென்த், வில் பவர்னு உலகத்துல சொல்றோம். இந்த ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ரென்த் தான் உன்னை அடுத்த மூவ் வைக்கும். முக்கியமா கரெக்டான டெசிஷன் எடுக்க வைக்கும். நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் எல்லாத்துக்கும் நாம எடுக்கிற டெசிஷன் கரெக்டா இருந்தா மட்டும்தான் முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில வரும். இந்த டெசிஷனு யாரால மட்டும்தான் நமக்கு கரெக்டா கொடுக்க முடியும்னா, தேவ சமூகத்துல போய் காத்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தரால மட்டும்தான் உன் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றங்களை, தேவையான முடிவுகளை, டெசிஷனை கரெக்டா துல்லியமான சொல்லி கொடுக்க முடியும். அந்த யோசனையை சொல்றவரை நீ விட்டுட்டு நீ எங்கேயாவது ஓடினா உன்னால எதுவுமே சாதிக்க முடியும். அதனாலதான் அவர் என்னன்னு பாடுறோம், யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஒரு சபையில இந்த செல்போன் அடிக்ஷனை பத்தி பேசும்போது பேச்சு முடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் முடிஞ்சிட்டா பேசி முடிச்சுட்டு வரும்போது ஒரு அப்பா கண்ணீரோட வந்து, அன்னைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்றோம், அன்னைக்கு காலையில அவர் வந்து காட்டுறாரு, ஐயா இந்த செல்போனையே ரொம்ப நேரம் பார்த்துங்கிற அப்படின்னு என் மனைவி என் மகளை கேட்டதுனால என் மகன் என்ன பண்ணியிருக்காருன்னு காட்டுறாரு. இந்த செல்போனுக்காக தான் காலையில் நடந்த சம்பவத்தை நாங்கள் நினைச்சு அழுதுகிட்டே வரோம். இன்னைக்கு ஆதிரம் உங்களை கொண்டு என் மகளுக்காக பேசினாரு. என் மனைவி போய் என் மகளை என்ன கேட்டிருக்கா, ஏமா ரொம்ப நேரம் செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்க, செல்போனே பார்த்துக்கிட்டே கேட்கிறா. கேட்டதுனால என் மக அழ ஆரம்பிச்சா. அப்படி அழ ஆரம்பிச்சு அவங்க எடுத்த டெசிஷனை பாருங்கன்னு காட்டுறாரு, போன் காட்டுறாரு. முந்தனே போன இதுல எப்போ இப்போ ரீசெண்டா டெய்லி பசங்க எந்த ஊருக்கு போனா என்ன காட்டினாரு, ஃபேனை காட்டினாரு. ஃபேன்ல ஒரு சாரி தொங்குது. சின்ன நீ புரிஞ்சுக்க,
என்ன புரிஞ்சுக்கிட்ட? ஃபேனை காட்டுறாரு. அந்த ஃபேன் என்ன தொங்குது? சாரி தொங்குது. யாருடைய சாரி தொங்குது? மம்மியோட சாரி தொங்குது. அந்த ஃபேன்ல போட்டது யாரு? ஏமா போன் தொடர்ந்து பார்த்ததுன்னு கேட்டாங்களே அந்த பொண்ணு, அந்த மகள். மம்மி இப்படி கேட்டாங்களே, திட்டாங்களே, போனை பிடிக்கிட்டாங்களே, வாங்கிட்டாங்களேன்னு மம்மியோடைய சேரையே பீரோல் எடுத்து ஃபேன்ல போட்டு கழுத்துல போட்டு முறுக்கி சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அழிந்து போனான், மடிந்து அவமாய் போனான். நீ பாவம் செய்ய 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 அந்த பாவம், அந்த தனிமை, அந்த துன்மார்க்கன் போட வெளிச்சமாக இந்த செல்போன் வெளிச்சம் உன் கண்ணுக்குள்ள டிராவல் ஆகி உள்ள போய் தற்கொலை எண்ணத்தை மட்டும்தான் உனக்குள்ள தூண்டும். உன்னை அப்படியே தனிமைப்படுத்தி கொண்டு போவோம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். உண்மையாவே செல்போன் நீ பார்க்கணும்னு நினைச்சாலும் உன் மம்மியை பக்கத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் பாரு. நீ என்ன பார்க்கணும், மம்மி பார்க்கும்போது நீ பார்த்தீங்கன்னா தூய்மையா பார்ப்ப, நல்லதையே நீ பார்ப்ப. உன் டேடியை கூப்பிட்டு உட்காந்து பாரு. இல்லைன்னா உன் டேடி இருக்கும்போது கனெக்ட் பண்ணி டிவியில் உட்காந்து பாரு, ஃபேமிலியாக உட்காந்து போது நல்ல கரையில யூடியூப்ல பாரு. பிசாசுனை தனியா பிரிச்சு போய் தனியா பார்க்க வைக்கிறாங்கவே. போன 10 நிமிஷம் தான் நீ நல்லதை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் ஆகி எங்கேயோ பாதாளத்து நேரம் கொண்டு போயிடும். இது 1:30 மணிக்கு நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது இறுதிக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன எண்ணம்னா, ஜார்ஜ் முல்லரையா எப்படி 10,000 அநாத பிள்ளைங்களை எடுத்து ஒரு நாளும் ஒருத்தருக்கிட்டையும் 10 ரூபாய் கேட்காம 10,000 அநாத பிள்ளைங்களை அத்தனை வருஷம் போஷிச்சிருக்கிறாரு. அது எப்படிப்பட்ட விசுவாசம்? 1:30 மணி ராத்திரில ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது ஜார்ஜ் முல்லரையா பத்தி செல்போனை பார்க்கற எண்ணம் வருது. ஆவியானவர் உணர்த்துறாரு, ஜார்ஜ் முல்லரை பத்தி பார்க்கணும் கேட்கணுன்ற எண்ணம் மட்டும் தான் உன் மனசுல இருக்குமா? ஆனா 1:30 மணிக்கு நீ தனியா ஒய்ஃபு பிள்ளைங்க தூங்கும் போது எழுத்தினா விசுவாசத்துல உன்னை எங்க கொண்டு போக முடியும்? எங்க வேணாலும் கொண்டு போக முடியும். ஜார்ஜ் முல்லருடைய ஹிஸ்டரிய தெளிவா ஆரம்பம் முதல் முடிவு வரை நீ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? நாளைக்கு சர்ச்சுக்கு போய் ஊழித்து முடிச்சுட்டு வந்து உன் மனைவியை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு ஜார்ஜ் முல்லரை பத்தி சர்ச் பண்ண சொல்லி டிவியில கனெக்ட் பண்ணி போன்ல என்ன பண்ண பாருன்ற ஒரு அற்புதமான ஆலோசனை இயேசு சாமி சொல்றாரு. ஆகியோர் சொல்றாரு, உன் அன்பை என்னால் தாங்க முடியும். நாளை ஆரம்பிச்சு கற்பழிப்பு. நீ தனியா போன மாட்டிக்குவ. நீ எவ்வளவு பெரிய போதகனா இருந்தாலும் சரி, எவ்வளவு வேதம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, பிசாசு ஒரு நேனோ செகண்ட்ல, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஜார்ஜ் முல்லரை விட்டு எங்கேயோ கொண்டு போய் உன்னை கொல்றதுக்கு அவனால முடியும். ஆதாம பார்த்தவன், ஆபிரகாம பார்த்தவன், மோசேவை பார்த்தவன், தாவீதை பார்த்தவன், பேதுருவையே கடைசியில் நிர்வாணமாக்கி காட்டினவன். உன்னை எண்ணி அதுல தள்ளுறது ரொம்ப லேசான காரியம். அவ்வளவு தந்திரவாதியம். அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. இந்த நாள்ல நீங்க என்ன முடிவு எடுக்கணும்னு உங்க மனசுல ஆவியானவர் ஏவராரோ அதை தெளிவா எடுத்து உங்க அப்பாவுடைய லவ்வை நீங்க யோசித்து, உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உங்க உடன்பிறப்புடைய லவ்வை நீங்க யோசித்து பார்க்கிற அவங்களுடைய லவ்வை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. பார்க்காத ஏசாவுடைய அன்பை நீங்க புரிஞ்சுப்பீங்க. நிச்சயமா உங்க குடும்பமும் உங்க அப்பா அம்மாவும் ஆரோக்கியமா, முழு ஆரோக்கியமா, சௌக்கியமா உங்களோட கூட பரிபூர்ண ஆயுஷ்காலங்களோடு இருப்பாங்க. இன்றைக்கு அந்த ஒரு குச்சி தீர்மானத்தை உங்க இருந்து எடுத்த பிள்ளைகளாக, ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாக கண்களை மூடுவோமா? இன்னும் நிறைய இருக்கு. ஆனா நேரம் முடிஞ்சிச்சு. எனக்கு தெரியல, ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் பேசுற மாதிரி தான் தெரியுது. ஆனா நேரம் முடிஞ்சு ஐயா சொன்னாலும் ஒரு சபையில் ஒழுங்கு இருக்கு இல்லையா? இவங்களை தொடர்ச்சி அடுத்த முறை வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். 119ஆம் சங்கீதத்துல மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கு? என்னப்பா? 152 156. அவங்களுக்கு என்ன நம்பர் புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு என்ன நம்பர் வாயில வருதோ அதெல்லாம் பண்றாங்க. ஆசையா சொல்றாங்க, ஆனா தப்பா இல்லை. மொத்தம் எத்தனை வசனங்கள்? 119ஆம் சங்கீதத்துல 8 வசனமா, 22 எபிரேய எழுத்துக்கள் 8 வசனமா இருக்கும். 22 பெருக்கல் 8 போட்டினா 176. 176 வசனங்களை நீங்க பார்த்து அப்படியே உங்க டைரியில எழுதி வரணும். அடுத்த முறை ஐயா கூப்பிட்டு நான் வரும்பொழுது முதல்ல பிரசங்கம் முடிச்சுட்டு எல்லாருடைய ஹோம்ஒர்க் டைரியும் நோட்டையும் நான் பார்த்து ஒரு ரெட் பென் எடுத்து வந்து எல்லாத்தையும் டிக்கி போட்டு 176 வசனம் எழுதிருக்கியா அப்படின்னு பார்த்து கையெழுத்து போட்டுருவேன். ஏன் இதை எழுத சொல்றீங்க அப்படின்னா, எமர்ஜென்சிக்கு பேஷண்டா போனா முதல்ல நம்ம ஆத்து வீட்டு பக்கத்துக்கு கொண்டு வந்து எதில் தான் முதல்ல வைக்கிறாங்க. இந்த உன்னை எழுத சொல்றதும் எந்த வேலையில தான்?
நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயினா, ஜீவன்னா உயிர், மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. அப்படி எழுதுகிற இந்த ஆவிக்குரிய உண்மையான உயிருள்ள ஜீவனுள்ள வசனங்கள், இந்த வசனத்தை இந்த விரல எழுத 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 அப்படியே இந்த உயிருள்ள வசனம் உன் ரத்தத்தில் அப்படியே போய் கலந்து உன் உடம்பு முழுக்க ரத்தத்தில் பரவி உன்னை ஆரோக்கியமா சௌக்கியமா வச்சுக்கணும். இதை நீ விசுவாசிச்சா நீ பாக்கியவான். நான் விசுவாசி இருந்தால் கெட்டு போயிருப்பேன். நீ விசுவாசிக்கலாம் என்ன ஆயிடுவேன்? விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஆக மாட்டான், கெட்டு போகாதபடி. அப்போ உனக்கு எந்த பலவீனம், எந்த நோய், எந்த வியாதி இருந்தாலும் டாக்டர் கிட்ட போனா ஃபர்ஸ்ட் என்ன டெஸ்ட்? பிளட் டெஸ்ட். அந்த பிளட் டெஸ்ட்ல நார்மல் வந்தா நீ நல்லா இருக்கிற, அந்த பிளட் டெஸ்ட்ல ஏதாவது குறைஞ்சிருச்சு கூடிருச்சுன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றான். அப்ப எதுக்கெல்லாம் ரத்தம் டெஸ்ட் எடுக்கிறானே, அப்ப எல்லா வியாதிக்கும் பேஸ்ட் மூலக்கூறு ரத்தம் தான் உனக்கு புரியுது. அந்த ரத்தத்தை தான் ஏசப்பா கொடுத்தாரு, அந்த ரத்தத்தினால தான் வேத வசனங்கள் எழுதியிருக்கிறாரு. அந்த உயிருள்ள வசனங்களை பார்த்து எழுத எழுத உனக்குள்ள ஒரு பெரிய ஆரோக்கியத்தை உன்னால உணர முடியும். நான் எழுதி முடிச்சுட்டேன், உணர்ந்துதான் உனக்கு பகிர்ந்து வரும். நானும் என் நோட்டை எப்ப என்ன பண்றேன் காட்டு, நீ பாரு. நான் எழுதிருக்கேன், நீ பாரு என்னெல்லாம் எழுதிருக்கேன் பாரு. இது சொன்ன உனக்கு கொஞ்சம் தான், நான் என்னெல்லாம் எழுதிருக்கேன் நீ பாரு. அது மாதிரி அடுத்தமா வரும்போது இந்த ஹோம் ஒர்க் 177 வசனங்களை பார்த்து எழுதிக்கிட்டே வரணும். தயவுசெய்து அதுக்கும் ஆள் வச்சு எழுதாது. அதுக்கும் ஆள் வச்சு மம்மி சும்மா தான் இருக்கிறேன், என் ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க போயிட்டு வரேன் எங்கேஜ் பண்ணி கொஞ்சம் எழுது அப்படின்னு ஆள் வச்சு என்ன பண்ணாத எழுதாது. இன்னும் அதிக புத்திசாலித்தனமா எழுதாம அடுத்த முறை வரும்போது எழுதிட்டு நோட்டை வீட்டில் வச்சுட்டு சொல்லாது. புரியுதா? ஆள் வச்சு எழுதக்கூடாது, நோட்டை வீட்டில் வச்சு சொல்லக்கூடாது. முக்கியமா எழுத சொல்லி விட்டாலேன்னு சொல்லி கடமைக்காக கோழி தெருக்கள் மாதிரி எழுதி எடுத்து வந்து மறுபடியும் ஏசப்பா வசனத்தை நீங்க எழுத எழுத உங்க ஆவி ஆத்ம சரீரத்துல மிகப்பெரிய ஆரோக்கியத்தை, சுகத்தை, பலத்தை நீ அனுபவிப்ப உணர்வ. ஏன் சொல்லணும்? வீண் செலவுன்ற பேர்ல பார்மசி மெடிக்கல் ஷாப் உங்க காசு போகக்கூடாது, சிஎம்சிக்கு போகக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாது, டொனேஷன் வேணா கூட கொடு ஹாஸ்பிட்டலுக்கு. அதை என்ன பண்ணாத, பணத்தை கட்டினாதான் பாரு, கட்டுறதுக்குள்ள செத்து போயிட்டான். அவ்வளோ என்ன பண்றீங்க நீங்க? காணிப்பட்ட கிராமத்தில் அதில் விடுறீங்க எல்லாரையும். ஏகப்பட்ட குறிப்பு ஜனங்கள் வந்து கம்ப்ளைண்டாக வருது. தயவு செய்து பரிசுத்த வேதாகமத்தை பார்த்து எழுதி கொண்டு வாங்க. எல்லாரும் எழுதிட்டு வரணும். ஐயா கொஞ்சம் படிப்பு ரொம்ப கம்மியா, 5ஆம் கிளாஸ் 5 வருஷம் படிச்சையா அப்படின்னாலும் நீ 8 வருஷம் எழுதா போதும். 176 எழுதுல உன்னால முடிந்த வரை என்ன பண்ண எழுதிட்டு வா. ஐயா கையெழுத்து உன்னால பார்க்கவே முடியாது, நான் 3D கிளாஸாவது போட்டு பார்த்துக்கிறேன், மெதுவா எழுதிட்டு வா. ஒரு 4 வருஷம் எழுத பரவாயில்ல, தட்டு தடுமாறி ஐயா என்னுடைய கையெழுத்து திருவள்ளுவர் கையெழுத்து மாதிரி இருக்கும் பரவாயில்லையா, நீ எப்படின்னா எழுதுவா. நான் அதை பார்த்து டிக் போடுறேன், குட்டு போடுறேன், ஸ்டார் போடுறேன், ஐஸ்கிரீம் போடுறேன். கைஸ் அடுத்த முறை எழுதி வரீங்களா? எழுதி வர சொல்றவங்க மட்டும் கையில் வச்சு பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் கையை கண்ணு அப்படி ஜெபம் பண்ணலாமா? யோசனையோ பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. எங்களை அதிகமாக நேசிக்கிறார்கள் பரமபிதாவே. கொஞ்ச நேரம் உங்களுடைய பிள்ளைகள் ஆவி வாலிப செல்வங்களை நீங்க உங்களுடைய வார்த்தை கொண்டு பேசி காப்பாற்றிருக்கீங்க. நல்ல தீர்மானமாகிய முடிவுகள் எடுக்க உதவி செய்திருக்கீங்கப்பா. அவர்களை காப்பாற்றுவதின் நோக்கமே அவர்களை சரி செய்து அவர்களுடைய பெற்றோரையும் காப்பாற்றுவதுதான் உன்னுடைய உண்மையான உன்னதமான நோக்கம். அதற்காக நன்றிகளை படைக்கிறோம். இந்த ஆண்டுகள் எங்கள் நேரங்கள் எல்லாம் மனுஷர்களுக்கு செலவு செய்யாதபடி, சோசியல் மீடியாவுக்கு நிறைய செலவு செய்யாதபடி, தேவனுக்காக, தேவன் ராஜ்யத்துக்காக, உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக எங்கள் நேரங்களையும்
எங்க பலனையும் எங்க பணங்களையும் செலவழிக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா துதிகளும் நமக்கே செலுத்துகிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோடு நடத்தினாவே. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டால் அனைவரும் எழுந்து நிற்போம். பொதுவான விசுவாச பிரமாணத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிலிருந்து உற்பத்தி பிறந்தார். பொது பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் பரிசுத்த சபை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் கீர்த்தனை புத்தகத்தில் 386வது பாடல் ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் என்ற பாடலை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கையும் அர்ப்பணிப்போம். நம்முடைய சபையினுடைய பொருளாளர் திரு பால்தாஸ் அண்ணன் அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார்கள்.
வாழ்த்தி வணங்கிடுவேன். சபையார் அமர்வோம். சபை